எல்லாமே நல்லடியார்களே, ஜருல்லா மதரசாவுடைய சதர், இந்த மஸ்ஜிதுடைய பொறுப்பாளியான ஜனாப் துய்யம் அப்துல் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்காக வேண்டி தாசீர் ப்ரோக்ராம் துஆவுடைய மஜ்லிஸ் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய கலாமை கொண்டு ஆரம்பிக்க வைக்க மதரசாவுடைய மாணவர் கிராத் வருவார். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سنة من قد أرسلنا قبلك من رسلنا ولا تجد لسنتنا تحويلا. أقم الصلاة لدلوك الشمس إلى غسق الليل وقرآن الفجر إن قرآن الفجر كان مشهودا. ومن الليل فتهجد به نافلة لك عسى أن يبعثك ربك مقاما محمودا. وقل رب أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا. وقل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا. وننزل من القرآن ما هو شفاء ورحمة للمؤمنين ولا يزيد الظالمين إلا خسارا. وإذا أنعمنا على الإنسان أعرض ونأى بجانبه وإذا مسه الشر كان يئوسا. قل كل يعمل على شاكلته فربكم أعلم بمن هو أهدى سبيلا. قل كل يعمل على شاكلته فربكم أعلم بمن هو أهدى سبيلا. صدق الله العظيم.
அல்ஹம்துலில்லாஹ். இந்த நூற்றாண்டிலே ஹுகூகுல்லாஹ், ஹுகூகுல் இபாத், இரண்டு துறைகளையும் அல்லாஹ்வுக்கு பிரியமாக இருந்த கணிதத்துக்குரிய ஹாரிஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய மஹாசின் நமக்கு முன்னால் பேசப்படும் இன்ஷா அல்லாஹ். பொதுவாகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுடைய சுன்னத்துடைய அடிப்படையில் உக்குரு மஹாசின மௌதாக்கும், உங்களிலே மௌத்தாகிவிட்ட நல்லோர்களுடைய அஹ்லாக்குகளை, இஹ்சான்களை, நல்ல விஷயங்களை ஞாபகம் கூறுங்கள். உங்களுக்கு அவர்கள் நமூனாவாக ஒரு இப்ரத்தாக ஆகலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். இன்னொரு ஹதீஸில் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறும் பொழுது, மன் கான முஸ்தன்னன் ஃபல்யஸ்தன்ன பிமன் கருமாத், ஒரு நபரை நாம் வழியை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால், நம்ம விட்டும் யார் பிரிந்து சென்று விட்டார்களோ, மௌத்தாகி விட்டார்களோ, அவர்களுடைய வழிமுறையை நீங்கள் பின்பற்றுவீர்களேயானால் ஃபித்னாக்களை விட்டும் பாதுகாப்பாக நாம் இருப்போம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். மௌத்தாகிவிட்ட நபர்களிலே மிக மிக சிறந்தவர்கள் சஹாபா பெருமக்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், அவர்களுடைய உள்ளம் சுத்தமானது, எல்லா மக்களிடத்தில் நன்றாக பழகுவார்கள், இல்மிலே ஆழம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இக்தரஹுல்லாஹு சுஹபத்த நபியிஹி கயிகாமத்த தீனிஹி, நபியுடைய சுஹபத்திற்கும் அல்லாஹ்வுடைய தீனை காயும் தாயுமாக ஆக்குவதற்கும் அல்லாஹ் இந்த சஹாபா பெருமக்களை தேர்ந்தெடுத்தான் என்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய சஹாபி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள். அதன் அடிப்படையிலே பொதுவாகவே இந்த தீன் என்பது மீடியாக்கள் இல்லாத காலத்திலே அல்லாஹ் 1000 வருஷமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்பொழுது சின்ன விஷயம் பேசினாலும் உடனடியாக எல்லா சோஷியல் மீடியாக்களிலே வந்து விடுகிறது, தாராளமாக மக்கள் கேட்டு விடுகிறார்கள். ஆனால் இந்த தீன், இந்த இஸ்லாம், குர்ஆன், ஹதீஸ், நபியுடைய சுன்னத் எல்லாம் நாகரிகம் உச்சத்தில் இருக்கிற காலத்தில் மட்டுமல்ல, நாகரிகமே டெக்னாலஜி இல்லாத காலத்திலிருந்து இன்று வரை பாதுகாப்பாக நம்மிடத்தில் வந்து தீன் சேர்ந்திருக்குது. அப்படின்னா நபியை பார்த்த சஹாபாக்கள், சஹாபாக்கள் பார்த்த தாபீன்கள், தாபீன்களை பார்த்த தபா தாபீன்கள், இப்படியே தொன்று தொட்டு வந்து முசல்சலாக யார் எப்படி பார்த்தார்களோ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அது போன்று அவர்களை கபூல் செய்கிறான். ஒரு நமூனாவாக அந்த மக்களை அல்லாஹ் ஆக்குகிறான். பொதுவாகவே ஒவ்வொரு காலத்திலே அல்லாஹ் தீனுக்கு நமூனாவான மக்களை, அமாலுக்கு நமூனாவான மக்களை உலமாக்களிலிருந்து அல்லாஹ் உருவாக்கி தருகிறான். அவாம்களிலிருந்து கூட அல்லாஹ் உருவாக்கி தருகிறான். அவர்களை பார்த்து படிப்பினை பெறக்கூடிய பல்லாயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்கிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்திலே அபூ ஸர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேள்விப்படுகிறார்கள், மக்காவிலே ஒரு நபி வந்திருக்கிறார். ஒவ்வொரு காலத்திலே கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதை கேள்விப்பட்ட அபூ ஸர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா சில நண்பர்களை, அவர்களுடைய சகோதரர்களை மக்காவுக்கு அனுப்புகிறார்கள். ஒரு வாரம் தங்கி நீங்கள் அங்க உள்ள புதியதாக நபுவத்துடைய தாவா சொல்லக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்தை நீங்கள் ஆய்வு செய்துவிட்டு வாருங்கள். அந்த 2 பேரும் மக்காவுக்குள்ள வருகிறார்கள்.
மக்கா முழுவதும் நபி அவர்களுடைய 24 மணி நேரத்துடைய வாழ்க்கையை நோட் பண்றாங்க. நோட் பண்ண பிறகு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாங்க. ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அவர்களை பற்றி அபூ ஸர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர் ஒருத்தர் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் எல்லாம் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அவர்களை பார்த்தோம். யஅ்முரு பில் மஅரூஃப் வ யன்ஹா அனில் முன்கர், மக்களுக்கு நல்லதை சொல்கிறார், தீயதை தடுக்கிறார். வரஐதுஹு பி அஹ்லாக், அவர்களுக்கு நற்குணங்களை பார்த்தேன். இந்த 3 வார்த்தை கேள்விப்பட்டவனே ரிஃபாரி கூட்டத்திலிருந்து அபூ ஸர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட தாரீக் நம்ம கிதாபிலே பார்க்கிறோம். அவரை பார்த்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் இப்ரத்து படிப்பினை பெற்று அவர்களை இஸ்லாத்தில் கபூல் செய்தார்கள். எனவே அன்பானவர்களே, இந்த காலம் நுபுவத்துடைய காலம், நுபுவத்துடைய தர்வாசாவை அல்லாஹ் மூடிவிட்டான். ஆனால் நற்குணங்களுடைய தர்வாசா, அஹ்லாக் ஹஸனாவுடைய தர்வாசா, விலாயத்துடைய தர்வாசாக்கள் அல்லாஹ் திறந்து வைத்திருக்கிறான். எந்த பெரியார்களோட சொஹபத்தில் இருந்து நாம் படிப்பினை பெற்றுக்கொண்டு வாழ்கிறோமோ அப்பேற்பட்ட ஒரு சொஹபத்தை அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையிலே தருவான். அந்த அடிப்படையில தான் நம்ம ஹாஜி சாப் அவர்கள் இருந்தார்கள். இன்ஷா அல்லாஹ் அவர்களை பற்றி மஹாசின்களை பேசுவோம். இப்போ வரக்கூடிய பேசக்கூடியவர் ஈத்கா மஸ்ஜிதுடைய இமாம் மௌலானா அப்துல் மஜீத் காஷிஃபி ஹஸரத் அவர்கள் சிறிது நேரம் உரையாற்றுவார்கள். अस्सलामु अलैकुम रहमतुल्लाहि व बरकातहू। हज़रात उलमा इकराम, मुअज़्ज़ज़ आमादीन शहर, अजीज तलबा और मेहमानान इकराम, अल्लाह रब्बुल इज़्ज़त का बड़ा एहसान है कि अल्लाह तबारक व तआला ने मुझे और आपको एक अजीम शख्सियत से मुताल्लिक़ उनकी ज़िंदगी, उनकी पाकीज़ा और साफ़ सुथरी ज़िंदगी से मुताल्लिक़ तबादला ख़याल करने के लिए यहाँ जमा होने की तौफ़ीक़ अता फरमाई। मैं आप हज़रात के सामने जो खड़ा हूँ वो किसी किताब के मुताले के बाद नहीं, बल्कि एक शख्सियत को हमने बिल्कुल बचपन से जिस तरीके से देखा है और आज तक और कल परसों तक जिस तरीके से हम देखते रहे, बस उसका एक हल्का सा मुज़ाकरा हमारे दरमियान में होना है। अल्लाह के नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम ने फरमाया, अशद्दुन नासी बलाअन अल अंबिया सुम्मा अल अमसल फल अमसल, कि अल्लाह के नज़दीक सबसे ज़्यादा अल्लाह तबारक व तआला सबसे ज़्यादा आज़माते अंबिया कराम अलैहिस्सलाम को है। उसके बाद उन लोगों को आज़माइशें आती हैं जो अंबिया कराम अलैहिस्सलाम के तरीके पर ज़्यादा से ज़्यादा चलने वाले होते हैं। हज़रत हाजी साहब रहमहुल्लाह हमारे दरमियान में उनकी जो ज़िंदगी गुजरी, उनकी एक एक चीज़ अगर हम देखें हाजी साहब के सिलसिले में, हर चीज़ काबिल लायक और काबिल तकलीफ थी। एक एक उनकी अदा, उनका रहन सहन, उनकी बोलचाल, उनके नमाजों की पाबंदी, नमाजें पढ़ने का उनका तरीका, अपनों और गैरों के साथ उनका बर्ताव, छोटों के साथ बड़ों के साथ उनका सुलूक, हर चीज़ उनकी काबिल थी। मुख्तसर तौर पर मैं छोटी कुछ बातें जिक्र करूंगा कि हाजी साहब बड़े आदमी थे, हम यहाँ उनके सामने बच्चे थे, लेकिन उनकी अपनाइयत, अपनों के साथ, मातहतों के साथ उनका जो सुलूक और बहुत ही काबिल था। अल्लाह के नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम ने फरमाया, खैरुकुम खैरुकुम लिअहलिही व अना खैरुकुम लिअहली, तुम में सबसे बेहतरीन आदमी वो है जो अपने घर वालों के लिए बेहतर हो। और आपने अपना उसवा पेश फरमाया कि मैं अपने घर वालों के लिए बेहतरीन आदमी हूँ। जनाब हाजी साहब रहमहुल्लाह अपनों के लिए बेहतरीन इंसान थे, अपने मातहतों के लिए कभी
انہوں نے اپنے ماتحتوں کے ساتھ ایسا رویہ کبھی اپنی زندگی میں، اپنے حیات کبھی ایسا لہجہ اور کبھی ایسا انداز اختیار نہیں فرمایا جس سے اپنے کسی ماتحت کی دل شکنی ہوئی ہو، ان کو کوئی تکلیف ہوئی ہو، کوئی نہیں کہہ سکتا ہے۔ ہمارے والد گرامی کو یہاں خدمت میں آئے ہوئے تقریباً 36 سال ہو گئے۔ 1980 پر 9 میں والد گرامی کا یہاں تقرر ہوا۔ اس کے بعد سے آج تک کبھی ان کا ایسا لہجہ ہم نے دیکھا ہی نہیں۔ ان کے ساتھ ہمارے ساتھ کی انتہائی درجے کی شفقت۔ جب بھی حاجی صاحب کبھی کبھار آپ تشریف لاتے تھے، دیکھ ریکھ پکڑ دھکڑ یہ سب چیزیں ان کے ہاں نہیں تھی۔ کبھی کبھار آپ یہاں آتے تھے، ہمارے بچپن کا موقع تھا، حاجی صاحب آتے تو حاجی صاحب کی عادت تھی لمبی لمبی نمازیں پڑھنے کی۔ ہماری خواہش ہوتی تھی حاجی صاحب سے ملنے کی، لیکن ان کے لمبی نمازوں سے پریشان ہو کر کے ہم لوگ سے کھیلنے چلے جاتے تھے، گھر چلے جاتے تھے۔ پھر باقاعدہ حاجی صاحب سے بول کر کے بلا کے بھیجتے تھے، کہاں ہے عبد المجید، بلاؤ۔ میں آتا تھا، تھوڑی دیر ہمارے ساتھ مذاق کرتے، ہماری باتوں پر ہنستے، اس کے بعد جاتے تھے۔ ایک مرتبہ حاجی صاحب کو جماعت میں جانے کا موقع تھا، چھلے میں حاجی صاحب جا رہے تھے، یہاں آئے ہوئے تھے وہ سنانے کے لیے، شاید انتظامی امور سے متعلق کچھ سہولت کے لیے یہاں آئے تھے سنانے کے لیے۔ اتفاق سے میں نہیں تھا تو بول کے گئے اسے گھر آنے کے لیے بولو، تو میں گھر گیا۔ حاجی صاحب نے اپنے گھر میں ساتھ ناشتہ کھلایا اور بہت ساری تحفے مجھے دیے۔ اس کے بعد دعا کی درخواست کر کے، میں چھوٹا سا بچہ جب مدرسے میں نہیں داخل ہوا، میرے خیال سے میری عمر 10-12 سال کی نہیں ہوگی، اس وقت انتہا درجے کی شفقت۔ اس کے بعد سے لے کر ہمیشہ جب بھی ملتے تھے بڑی محبتوں کے ساتھ، بڑے پیار سے ملنا حاجی صاحب کا۔ ابھی جب دارالعلوم میں ہماری تعلیم ہو رہی تھی تو حضرت رحمۃ اللہ علیہ کے ساتھ شورا میں حاجی صاحب آئے ہوئے تھے، حضرت رحمۃ اللہ علیہ کی رفاقت میں، تو وہاں 2 دن حاجی صاحب کے ساتھ رہنے کا موقع ہوا۔ تو حاجی صاحب رحمۃ اللہ علیہ نے اس 2 دن میں مکمل میں ساتھ رہا، سفر میں پورے مقامات خمسہ جسے کہتے ہیں، گنگور، خیرابون، نانوتار، جلال آباد، سہارنپور، اس پورے علاقے کا ہم نے صرف ہم 2 ہی اس کار میں سفر کیے۔ اس موقع پر بہت ساری باتیں ہوئی۔ اس موقع پر میں نے کہا حاجی صاحب یہاں کپڑے اچھے ملتے ہیں، آپ اچھا جوڑا سلا لیجیے۔ تو حاجی صاحب نے آمدگی ظاہر کی اور وہاں ایک اچھا جوڑا سل لیا حاجی صاحب نے اپنے لیے۔ اس کے بعد میں کئی سالوں تک دیکھا کہ وہی کپڑے پہنے ہوئے۔ اس کے بعد جب بھی آتے تھے حاجی صاحب کہیں ملاقات ہوتی تھی، حاجی صاحب میرے کپڑے وہاں سل رہے ہیں، آپ چاہیں تو آپ کے لیے بھی منگوا لیتا ہوں۔ تو حاجی صاحب ہمیشہ یہی کہتے رہے کہ مجھ صاحب میرے پاس 5-6 جوڑے ابھی ہیں، وہ میری زندگی کے لیے کافی ہیں۔ دنیا بھر کی دولت ہونے کے باوجود، جائیداد ہونے کے باوجود، سب کچھ ہونے کے باوجود مزاج میں اتنی سادگی۔ اللہ کے نبی صلی اللہ علیہ وسلم کی ایک عظیم سنت ہے سادگی۔ آپ علیہ الصلوۃ والسلام نے فرمایا مالی ولی دنیا، جب آپ سے کوئی اصرار کیا جاتا کھانے کے مسئلے میں اور دوسری سہولیات کے مسئلے میں، تو آپ یہی فرماتے تھے کہ مجھے دنیا سے کیا مطلب۔ آپ کا یہی انداز ہمیشہ رہا کہ مجھے دنیا سے کیا مطلب، میں کیوں ان چیزوں کو اختیار کروں۔ تو یہ حاجی صاحب رحمۃ اللہ علیہ کے نزدیک یہ باتیں ہمیں بہت دیکھنے کو ملی۔ اسی طرح حاجی صاحب مضبوط قوت ارادی کے مالک تھے۔ حاجی صاحب کسی بھی چیز سے پیچھے ہٹنے والے نہیں تھے۔ آپ کسی بات کا ارادہ کر لیتے تھے تو اس کو پوری طریقے سے جم جاتے تھے، اور ہمت بہت تھی۔ کمزوریاں آخر عمر میں بہت آئی۔ میں بارگاہ میں کہتا رہا کہ وہ اپنے بدن کی طاقت کی وجہ سے نہیں، اپنے ارادے کی وجہ سے چلتے رہے، مضبوط قوت ہے۔ وہ تو کبھی ان کی طبیعت کمزور ہو گئی تھی، وہ کمزور ہو گئے تھے، لیکن موت نے ہی ان کو سونے پہ مجبور کیا۔ وہ کبھی لیٹے نہیں مریض کی طرح، ہمیشہ چلتے پھرتے رہے۔ اور ایک بات کہ جو دینی لائن میں رہنے والوں کے لیے کہتے ہیں کہ دین کی خدمت کچھ دن کیے چھوڑ دیا، ایسا نہیں ہونا چاہیے، بلکہ دین کے کاموں کو مرتے مرتے کرنا ہے، کرتے کرتے مرنا ہے۔ حاجی صاحب بھی اس کے لیے ہونا ہے۔ چنانچہ جس رات کو حاجی صاحب کا وصال ہوا، اس رات کو حاجی صاحب نے مدرسے کے لائن سے سب سے آخری دستخط کیا مدرسے کاشف روزہ کے چیک بک پر، یعنی آخری دن تک بھی
حضرت حاجی صاحب نے دین کی خدمت کی، مدرسے کی فکر کی. جب یہ لوگ صاحب زادگان مزار جا رہے تھے تو حاجی صاحب نے ان سے کہا کہ یہ چیز جا کر کے مدرسے کو پہنچاؤ. یعنی اتنا احساس، ذمہ داری کا احساس، جو چیز ان کے ذمہ تھی اسے پورا کر کے آخری دستخط کر کے حاجی صاحب گئے اس دنیا سے. تو یہ بہت ساری چیزیں ایسی ہمیں دیکھنے کو ملیں گی. اور اپنی مالی کمزوری پر جو حالات پیدا ہو گئے تھے اس سے کبھی تسلیمت نہیں ہوئے. ان کو صرف اس بات کی فکر تھی کہ میں دین کے راستے میں جیسے پہلے خرچ کرتا تھا اب نہیں کر پا رہا. یہی فکر انہیں کئی مرتبہ مجھ سے انہوں نے میرے سامنے ظاہر بھی کیا کہ مولوی صاحب کیا کروں، پہلے جس طریقے سے میں دین کی خدمت کرتا تھا وہ اب نہیں ہو پا رہا ہے. بس اسی کی فکر تھی، باقی کسی چیز کی ان کو الحمدللہ فکر نہیں تھی. پر انہیں کو ان کو یہی فکر کھائی جا رہی تھی کہ میں کیوں پہلے کی طرح مجھے خرچ نہیں کر پا رہا ہوں. بس اسی کی فکر تھی. اور اس کے ساتھ ساتھ حاجی صاحب کے مال میں اللہ نے بڑی برکت عطا فرمائی تھی. آدمی کسی اللہ والے نے بڑی پتے کی بات بتائی کہ میں مصارف کو دیکھ کر مداخل کا پتہ لگا لیتا ہوں. آدمی کے خرچ اخراجات کو دیکھ کر میں پتہ لگا لیتا ہوں کہ اس نے کیسے پیسے کمائے ہوں گے. حاجی صاحب کا ایک بھی پیسہ حاجی صاحب کا اس طریقے سے غلط راستے پر خرچ ہوا ہو ایسا نہیں ہے. ہر ایسے جگہوں میں حاجی صاحب نے اپنی صلاحیت صرف فرمائی، اپنا مال خرچ کیا، جسے دیکھ کر ہم اندازہ کر سکتے ہیں کہ حاجی صاحب کتنا انہوں نے اپنی ذرائع آمدنی میں کتنا احتیاط برتا ہوگا. ایک پائی کا ان کے یہاں بڑا احتیاط تھا جس کی وجہ سے اللہ نے ان کے مال میں برکت رکھی تھی. ہمارے ہاں عیدگاہ مسجد میں ایک پرانے مؤذن صاحب تھے اور مجھ سے کہہ رہے تھے، ان کو نہیں معلوم تھا کہ میں اس گھرانے کا قریبی آدمی ہوں، اور اپنے انداز سے کہہ رہے تھے کہ حضرت پہلے غفور بھائی پیسے دیتے تھے ہم لوگوں کو سال میں 2000 روپے. عجیب برکت تھی حضرت اس میں. جب ہمیں سب سے پہلے ان کے پیسے جا کر کے الماری میں رکھ دیتا تھا، اس کے بعد سال میں کبھی بہت دنوں کے بعد جب تکلیف آتی تھی اٹھاتا تھا. اس کی وجہ سے بہت میرے اس پیسے میں برکت دیکھتا تھا کہ حاجی صاحب کے مال میں اللہ نے ایسی عجیب برکت رکھی. ایک سادہ سیدھا آدمی اس کا تذکرہ کر رہا، کوئی بڑے آدمی کسی اللہ والے کا کون نہیں، ایک سادے آدمی ہے. ان کو کچھ بھائی صاحب کے کسی بھی چیز کا پتہ ہی نہیں، وہ مجھ سے تذکرہ کر رہے تھے کہ بھائی صاحب کے مال میں ایسی برکت ہے، اور مجھ سے بول رہے تھے. تو یہ چیزیں ہم نے بھی دیکھی. اللہ نے جو کچھ قلیل ذرائع آمدنی یہاں ہمارے لیے رکھی اس میں بہت برکتیں ہوئی الحمدللہ. اسی طرح حاجی صاحب ایک مسئلے کی تسلط وہ حاجی صاحب میں بہت، کسی بھی لائن سے حاجی صاحب مسلک کے مسئلے میں دین کی کسی مسئلے میں سمجھوتا کرنے کے لیے کبھی تیار نہیں. وہ ہمیشہ جمے رہتے تھے کہ مسلک میں کسی قسم کی کوئی چھوٹ گوارا نہیں کرتے تھے، کسی بھی قسم کی بات کو برداشت نہیں کرتے تھے. یہ حاجی صاحب کی بہت ساری اور خوبیاں ہیں، ان کی اپنائیت اور ان کی حضرت رحمت اللہ علیہ کے ساتھ فنائیت. حضرت رحمت اللہ علیہ کی صحبت کی وجہ سے جو رنگ حاجی صاحب میں چڑھا وہ ہم سب نے دیکھا. چلتے دنوں میں حاجی صاحب کی شباہت بھی حضرت جیسی ہو گئی تھی. یوم وفات اور تاریخ تدفین اس میں بھی عمر میں بھی مماثلت. اور جس طریقے سے اللہ نے حضرت سیدنا ابوبکر صدیق رضی اللہ عنہ کو نبی اکرم صلی اللہ علیہ وسلم سے محبت اور انسیت کی بنیاد پر بالکل نبی کے پہلو میں اللہ نے انہیں تدفین کا موقع دیا. بالکل حضرت کی زندگی میں بھی حضرت کے ساتھ رہے، موت کے بعد بھی اللہ نے وہ صحیح موقع حضرت صاحب کو عطا فرمایا. اور حدیث کے روح سے کہ اللہ کے نبی صلی اللہ علیہ وسلم نے فرمایا جیسی تمہاری زندگی ہوگی ویسے ہی تمہیں موت آئے گی، اور جس طریقے سے تم مرو گے اسی طریقے سے تم اٹھائے جاؤ گے انشاءاللہ. اللہ تبارک و تعالی حاجی صاحب کا حشر حضرات علماء کرام صلحاء کے ساتھ فرمائیں گے. یہ اللہ کی ذات سے امید ہے. ہمارے حضرت رحمت اللہ علیہ دانا فرمایا کرتے تھے کہ بھائی دیکھو نبوت کا سلسلہ بند ہو گیا ہے، اب کوئی نبی نہیں بن سکتا، اور جب کوئی نبی نہیں آئے گا دنیا میں تو
सहाबी भी कोई नहीं बन सकता है, बाकी सारे दरवाजे खुले हैं। हजरत इस बात के बाद एक शेर पढ़ते थे, वो तौफीको सआदत दरमिया बंदन कस बमई दादर दरमिया आयत सवारा आते शुभ। देखो बाजी जीतने के लिए गेंद मैदान में पड़ा है, कोई बाजी जीतने वाला आकर के मैदान को अपने हाथ नहीं कर लेता। मेहनत करने के जरिए से कोई भी अल्लाह का वली बन सकता है। हाजी साहब ने विलायत को पाया अपने मुजाहदे के जरिए से। शुरू में जिस तरीके से जो शबाहत थी हाजी साहब की, उसे भी हमने देखा। चलते दिनों में जो शबाहत बन गई और मौत के वक्त और मरने के इंतकाल के बाद जो हाजी साहब का जो चेहरा बना, बिल्कुल कई लोगों ने, एक नहीं दो नहीं, बाहर से आने वाले कई उलमा किराम ने इसका तज़किरा किया कि ऐसा बिल्कुल हजरत रहमतुल्लाह अलैह की तरह हो गए। एक मरतबा भी करीब में 2-4 महीने पहले या साल पहले कुछ उलमा किराम बाहर से आए हुए थे घर में। उन लोगों के लिए हाजी साहब ने रात का अशारिया हाजी साहब का घर था, तो मैं भी पहुंच गया। मैंने कहा हाजी साहब बगैर इजाजत के मैं आ गया हूँ। तो हाजी साहब ने नाराजगी और बरहमी का इज़हार फरमाया कि तुम तो घर के हो, तुम्हें कौन बुलाएगा, अगर तुम्हें ऐसी ही बात है तो आने की जरूरत नहीं थी। बोले नहीं हाजी साहब मैं आ जाता हूँ। फिर बैठ गया मैं खाते हुए साथियों ने मुझसे कहा, जो उलमा थे उन्होंने कहा कि बिल्कुल हजरत की तरह सारी अदाएं हाजी साहब की हैं। तो मैंने हजरत हाजी साहब से कहा तो बहुत हाजी साहब ने खफगी का इज़हार किया कि हजरत कहाँ और मैं कहाँ, भाई तुम भी खामखा कुछ तो बोलते रहते हो। इस तरीके से जुबान भी माशाअल्लाह बड़ी अच्छी उलमा से उठते बैठते। शेख साबिर शिराजी रहमतुल्लाह अलैह ने गुलिस्तान के मुकद्दमे में एक मंजूम कलाम लिखा है। उसमें वो लिखते हैं, गिरे खुशबू दर हम्माम रोज़े रसीद दस्त महबूबे बदस्तम बदू गुफ्तम के मुश्किया आबीरी के असबोए दिल आवेज़े तो नस्तम बगुफ्ता मन गिले नाचीज़ रूदम वलेकिन मुद्दते काबुल नशिस्तम जमाले हम नशीं दरबन असर कर अगर नामन हम खातम के हस्तम। इसका खुलासा यह है कि एक आदमी अपने दोस्त के घर गया, उसने उस जमाने के एतबार से अपने दोस्त के हमाम खाने में खुशबू की मिट्टी देखी। उस जमाने में साबुन वगैरह नहीं थे, खुशबू की मिट्टी देखी। उसने तखय्युल में बात की उस मिट्टी से कि ये तेरे अंदर कैसी खुशबू है, तो मुश्क है या अंबर है, तो क्या बला है। तो वो मिट्टी उससे गोया हुई, मिट्टी ने उससे बात की। बात करते हुए मिट्टी ने कहा कि मैं तो एक नाचीज मिट्टी थी, मेरे अंदर कुछ भी नहीं था, मैं एक जमाने तक फूलों की सोहबत में रही जिसकी वजह से ये खुशबुएं मेरे अंदर सरायत कर गई। जो तुम खुशबू देखते हो, जो मेरे अंदर महक देखते हो, ये उन्हीं गुणों की कारफरमाइयां हैं, उनकी सोहबत की बरकत है। तो हाजी साहब रहमतुल्लाह अलैह ने अपने आप को अकाबिरीन के समाइयत में इतना खपाया, इतना लगाया, इतना अपने आप को वाबस्ता किया, जिसकी वजह से ये सारे अकाबिरीन के रंग हाजी साहब में देखे गए। अल्लाह ताला से दुआ है कि अल्लाह तबारक व तआला हाजी साहब की जुमला खिदमत को, जुमला काविशों को कबूल फरमाए और पसमानदगान को सब्र जमील अता फरमाए। जो मिशन और जो फिक्रें, जो सोच हाजी साहब रहमहुल्लाह की थी, मैं उम्मीद करता हूँ उनके अहले खाना से, उनके पसमानदगान से, फर्जंदानों से अल्लाह ने हाजी साहब को दुनिया में भी ऐसा जोड़ा नसीब फरमाया था कि वो भी हाजी साहब के अलिया भी बड़ी फयाज खातून माशाअल्लाह। हम लोग जानते हैं घर में हमारा जाना आना रहता था, तो अल्लाह ताला ने वैसी रफाकत भी, रफीक हयात भी अल्लाह ने वैसे अता फरमाई थी। मैं उम्मीद करूंगा उनसे भी कि जो मिशन हाजी साहब ने शुरू किया था, जो फिक्रें हाजी साहब की थी, वो इंशाअल्लाह हाजी साहब की उम्र खत्म हो गई, चले गए वो दुनिया से, हर किसी को जाना है। तो हाजी साहब तो हमारे दरमियान से चले गए, लेकिन उनके जो कारनामे हैं वो ता क़यामत इंशाअल्लाह बाकी रहेंगे। अल्लाह ताला हाजी साहब की मग़फ़िरत फरमाए और हम सबको हमारे हर नेक काम में जो कुछ हम सबको हाजी साहब ने जो तैयार किया है, हमारी हर खिदमत में हाजी साहब का हिस्सा नसीब फरमाए। आमीन व आखिर दअवाना अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन। नहमदुहु व नसल्ली अला रसूलिल करीम। अम्मा बाद फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। कुल्लु नफ्सिन ज़ाइक़ातुल मौत। सदक़ल्लाहुल अज़ीम। मोहतरम हज़रात, आज हम
جس شخصیت کی تعزیتی اجلاس میں جمع ہوئی، شعر و شاعر کے مقبول شخصیت، محبوب علماء اور سابق امیر شریعت حضرت اقدس مولانا مفتی محمد یعقوب صاحب کی صحبت یافتہ جناب الحاج جی عبدالغفور صاحب نور اللہ مرکزہ کی وفات پر ہم لوگ جمع ہوئے ہیں۔ واقعتاً بتاریخ 3 شعبان معظم اور 2 فروری جب بندہ ناچیز نماز عشاء سے مجلس میں فارغ ہو کر جب مغرب سے مغرب ہوگا طلبہ کی نگرانی پر پہنچا تو اچانک کی خبر پہنچی کہ حاجی صاحب دنیا میں اس وقت نہیں ہے، رخصت ہو گئے، اور یہ خبر گویا ہم لوگوں کے لیے ناقابل برداشت رہا۔ اور میں نے حضرت محترم صاحب مولانا محمد عمر صاحب اور اس مدرسے کے مدرس حافظ جناب طفیل احمد صاحب سے میں نے سنایا تو وہ لوگ بھی حیران رہ گئے، حاجی صاحب حاجی عبدالغفور صاحب ہم لوگوں کے درمیان نہ رہیں گے اور اتنا جلدی ہم لوگوں سے رخصت ہو جائیں گے، ہم نے تصور نہیں کیا۔ میرے عزیز دوستو، اللہ تبارک و تعالی نے ارشاد فرمایا کل نفس ذائقۃ الموت، ہر نفس کو، ہر جاندار کو دنیا میں موت کا مزہ چکھنا ہے، کوئی سے انکار نہیں۔ آج نعوذ باللہ کہیں خدا کا منکر ہے، کہیں حدیث کا منکر ہے اور کہیں قرآن حدیث کو مانتا ہے تو حضرات صحابہ رضی اللہ تعالیٰ کا منکر ہے، لیکن کوئی یہ نہیں کہتا کہ فلاں موت کا منکر ہے۔ تو ہر شخص کو میرے دوست دنیا میں آتا ہی جانے کے لیے، اور بندہ جب دنیا میں آتا ہے مقصد زندگی بندگی بن کر مقصد حیات اللہ تعالیٰ کو یاد کر کے زندگی گزارتا ہے، لیکن بعض اللہ کے بندے ایسا مخلص ہوتے ہیں جن کے جانے کے بعد سارا زندگی نقوش حیات بن کر رہ جاتی ہے۔ انہی میں حاجی تین عبدالغفور صاحب بھی آپ کی خدمات بے شمار خدمات ہیں، ان میں سے اور کئی مدارس کی ذمہ داری اور کئی مساجد کی ذمہ داری، اور انہی میں سے ہمارے مدرسے نور الہدیٰ کی بھی آپ شروع سے جانے رہے، اور جناب حاجی شبیر احمد صاحب اور اس وقت مدرسے کے سکریٹری صاحب بھی، اور ان سے پہلے تقریباً حاجی تین عبدالعثمان صاحب اور عبدالعثمان صاحب اور فخر احمد صاحب، بہت سے حضرات نے اس مدرسے کی خدمات انجام دی۔ اللہ تعالیٰ ان تمام کی خدمات کو بے انتہا قبول فرمائے، اور اسی طریقے سے بانی مدرسہ سرپرست حضرت امیر شیخ دامت برکاتہ کے دعاؤں سے، اور حضرت مولانا اکبر حسین صاحب دامت برکاتہ محترم مدرسہ ابراہیہ دہلی شریف، حضرت جب مدرسہ شروع کیے تو حاجی صاحب کے دعاؤں سے اور حضرت امیر شریف کی دعاؤں سے حضرت حاجی صاحب کی سرپرستی میں الحمدللہ مدرسہ شروع ہوا، اور پہلے ہی میں نے ہمارے جناب شبیر احمد صاحب سکریٹری صاحب سے گفتگو کے دوران انہوں فرمایا جب یہ مدرسے مزدورہ شروع ہوا اس سے پہلے جو ہے کیم شاہد کو جو مسجد ہے بڑی مسجد ہے وہاں پر حضرت مولانا میں استاد محترم حضرت مولانا اکبر صاحب رحمہ اللہ کے شاگرد رشید اکبر حسین صاحب دامت برکاتہ مدرسہ شروع کی، اور سکریٹری صاحب نے بتایا اس وقت جو حضرت سکریٹری صاحب سے مشورہ کیے تھے کہ ایک مدرسہ شروع کرنا ہے، اور پھر سکریٹری صاحب نے کلیم اللہ صاحب کے ساتھ مشورہ کیا، کلیم اللہ صاحب کے ساتھ مشورہ کی، اور اس کے بعد جو انہوں نے کہا ٹھیک ہے یہاں پر مزدورہ میں اس وقت مدرسہ کا نام بھی شروع نہیں ہوا تھا، وہاں پر ہم مدرسہ شروع کر دیں گے اور مشورہ کریں گے۔ تو حاجی صاحب سے مشورہ کیے تو حاجی صاحب نے اس وقت کہا، سکریٹری صاحب نے بتایا کہ چند مہینے کے لیے مدرسہ میں دیتا ہوں اور پھر بھی ضرورت پڑے گی بطور کرایہ کے طور پر، اور یہ قرار جو نہیں ہوا حاجی صاحب نے کہا میں نے کیا کہا مدرسے کے لیے کرایہ ضرور دیتا ہوں، یہ ایسا نہیں ہو سکتا، مدرسے کے لیے ضرور کرتا ہوں۔ دوستو کہنے کا مقصد کیا ہے، دنیا سے جب آدمی چلا جاتا ہے
یہی اس کے لیے ثواب جاریہ صدقہ جاریہ دنیا کے لیے. ایک تو اولاد صالح، باپ جو بیٹا کو حافظ بنا دیا، عالم بنا دیا، اور جانے کے بعد جو یہی جو سینہ رسول سینہ قیامت تک سلسلہ چلتا رہے گا. دوستو ذرا سوچیں، جب یہ مدرسہ شروع ہوا 1980 پر 7 میں جب شروع ہوا، حضرت مولانا اکبر رسول صاحب دامت برکاتہم کے اور تدریس سے پہلا درس شروع ہوا. اور جس وقت بغیر مبالغہ کے میں کہتا ہوں مفتاح العلوم میں تجوید کا سلسلہ شروع نہیں ہوا، اور اس وقت یہاں اس مدرسے میں ایک تجوید کے ساتھ تعلیم کا درس دیا جاتا تھا. اور حضرت جو تعلیم و تربیت میں بالکل رعایت نہیں فرماتے تھے. لیکن کی طفیل ہے حضرت امیر شریعت حضرت مولانا یعقوب صاحب رحمہ اللہ کی دعاؤں کو طفیل رہا، اور اس کے نگران ذمہ دار حضرت عبدالغفور صاحب کے پورا المراد اور برکات کا مذاق رہا. تو حضرت جو حضرت کے فارغین آج بھی الحمدللہ مدینہ منورہ میں امامت کر رہے ہیں، اور کئی شاگرد اپنے ساتھ الحمدللہ اور مختلف علاقوں میں خدمات انجام دیتے آ رہے ہیں. اور حضرت جو جب شروع کیے تو کچھ طلبا رہے، اور مشتاق الحمدللہ جیسا دستہ باغی اور مدرسہ مسجد اللہ کا تعلیم طلبا آئے ہوئے تھے. تو اس وقت حضرت نے میں نے پوچھا حضرت یہاں پر آپ کے کتنے شاگرد رہے، اور اسی طریقے سے موصول جانے کے بعد مدرسہ ابراریہ حضرت کے نام سے جب مدرسہ شروع کیے تو وہاں پر کتنے شاگرد اب تک فارغ ہوئے. تو حضرت نے فرمایا تقریباً 100 حفاظ فارغ ہوئے، اور یہاں پر تقریباً گزشتہ سال تک 150 حفاظ. میرے دوستو تمام آپ کے لیے حاجی صاحب کے لیے ثواب جاریہ صدقہ جاریہ ہے. جب دنیا میں آتا ہے آدمی، یعنی کوئی ایسا انجام خدمات دیتا ہے جس کے جانے کے بعد بھی، اور آپ کے لیے صدقہ جاریہ ثواب جاریہ بن کر ہمیشہ قیامت تک سلسلہ چلتا رہے گا. کیوں نہ ہو صرف نظر ہوگا نہیں بلکہ روزت ہوگا، اور حاجی صاحب کی بہت سے مساجد ہیں، اور اسی طریقے سے مدرسہ روزت ہوگا اور معروف ہوگا. یہ تمام جو آپ کے سرپرست میں آپ کی نگرانی میں رہا. میں دیکھ اسی طریقے سے اگر کوئی جو نیک کام کر دیا اور کتاب تشریف کر دیا دنیا سے جانے کے بعد بھی وہ جو گویا تقریباً سلسلہ ہمیشہ چلتا رہتا ہے. بہار میں دوستوں حاجی صاحب کی بہت سی خدمات بہت سی خوبیاں ہیں. تو حضرت مولانا اکبر رسول صاحب دامت برکاتہم کے پاس میں نے جب حضرت کی پاس خبر سنایا، حضرت اس طریقے سے حاجی عبدالغفور صاحب کا انتقال ہوا میرے استاد محترم سے، تو حضرت نے فرمایا حاجی صاحب جو بہت سی خوبیوں کے معلوم تھے. میرے دوستوں اس طریقے سے جب آتا دنیا میں آدمی دنیا میں جانے کے بعد وہ خوش حیات بن کر آپ کی خدمات میں علاقے میں انہیں سے حاجی صاحب کی دنیا میں سے ہم لوگوں سے رخصت ہو گئے. لیکن جو آپ کی خدمات میں ہم لوگوں کے دوستوں ایک نمونہ ہے. ہم وہی کوشش کریں حاجی صاحب کی خدمات میں قیامت تک چلتا رہے صاحب اور صدقہ جاریہ رہے. اللہ تعالیٰ آپ کی تمام خدمات کو بے انتہا قبول فرمائے. اور میں حضرت مولانا حضرت عبدالس امین شریعت صادق حضرت مولانا یعقوب صاحب رحمۃ اللہ علیہ کے خاص شاہد رشید مولانا عبدالکریم صاحب خطیب امام مسجد کریم سے درخواست کرتا ہوں وہ آئے حاجی صاحب کے مطابق اپنے مرتبہ پیش فرمائیں. بسم الله الرحمن الرحيم. الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى. أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم طوبى لمن طال عمره وحسن عمله اور كما قال صلی اللہ علیہ وسلم. دنیاتنکریہ اللہ நல்லடியார்களே علماء பெருமக்களே மாணவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்திலே
அடியார்களை படித்துக் கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு காலத்திலே. நபி அவர்களுடைய காலத்திலே நாம் எடுத்துக்கொண்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே சஹாபாக்களுக்கு தலீம் கொடுப்பாங்க. ஒன்று மக்களுக்கு தீனை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஜமாத்தை தேர்ந்தெடுப்பார்கள். மறுபக்கம் தீனுக்காக வேண்டி செலவழிக்கக்கூடிய ஜமாத்தை தேர்ந்தெடுப்பார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஜுபைர் இப்னு அவாம் ரலியல்லாஹு தஆலா இவர்கள் எல்லாம் வியாபாரிகள். அதுவும் அரபு நாட்டுடைய வியாபாரத்தையே திரும்பி பார்க்கும் அளவுக்கு ஒண்ணுக்கு 100 மடங்கு லாபத்தை பெறக்கூடிய வியாபாரிகள். தலீம் கொடுத்த உடனே இல்மை கற்றுக்கொண்ட சஹாபாக்கள் மக்களுக்கு இல்மை கற்றுத் தருவார்கள். செலவழிக்கக்கூடிய சஹாபாக்கள் உம்மத்துக்காக வேண்டி செலவழிச்சுட்டு போவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு காலத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா படைக்கிறான். இந்த உலகத்திலே அல்லாஹ் மாயூஸாக மக்களை ஆக்கவே இல்லை. ஆர்மஷி பாஷாவுடைய மஜ்லிஸிலே எப்பவுமே 300 உலமாக்கள் இருப்பார்களாம். ஆர்மஷி பாஷாவுடைய மனைவி சுபைதா ராணி அவங்களோட 300 ஹாஃபிதா பெண்கள் திலாவத் செய்து கொண்டே இருப்பார்கள். அவர்களுடைய தர்பாரிலே ஃபுகஹாக்கள் உலமாக்கள் சாலிஹீன் இருந்து கொண்டே இருப்பார்கள். அந்த ஆர்மஷி பாஷா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி இடத்திலே இல்மி கற்பதற்கு மதீனாவுக்கு போவாங்க. அவர்களுடைய சபையிலே ஃபுகஹாக்கள் இல்முடைய உலமா பெருமக்கள் இருப்பாங்க. எப்பவுமே இல்முடைய ஒரு மாபூல்ல இருக்கக்கூடியவர்கள் ஆர்மஷி பாஷா. அதுக்கு பிறகு வந்தவர்கள் எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் இதே நஹஜில யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய அவுலியாக்களோட அஹ்லுல்லாஹ்களோட தால்லுக் வைத்திருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். இந்த உலகத்தில் அல்லாஹ் சிறப்பாக வைத்திருக்கிறான். நாளை மறுமையிலே அல்லாஹ் சிறப்பாக வைப்பான் இன்ஷா அல்லாஹ். தால்லுக் அல்லாஹ் அஹ்லுல்லாஹ்வுடைய சொஹபத் மிக மிக முக்கியம். இது முதல் படிப்பினை ஹாஜிஸாவிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு படிப்பினை. ஏதாவது மஷராக்கள் உலமாக்கள் கொடுத்தாலோ ஹஜ்ரத் பெரியவருக்கு கொடுத்தாலோ உடனே கபூல் செய்து அமல் செய்யக்கூடிய ஒரு சலாஹியத்தை அல்லாஹ் ஹாஜியார் அவர்களுக்கு அல்லாஹ் தந்திருந்தார். எனவே கண்ணியமானவர்களே, ஏராளமான நியமத்துகள் எல்லாத்தையும் அமல்கள் அல்லாஹ் நம்ம இடத்துல கேட்க மாட்டான். அல்-காரியா சூராவிலே அல்லாஹ் சொல்றான், மக்களே உங்க இடத்துல 100 அமல் கேட்கல, ये 100% अमल रहे तो मैं जन्नत को भेजूंगा, कहीं भी अल्लाह कुरान में बोले रसूल सल्लल्लाहु अलैहि वसल्लम ने सिखाई. என்ன சொல்ற அல்லாஹ், தராசு கொஞ்சம் கனமா இருந்துச்சுன்னா உனக்கு சொர்க்கத்துக்கு அனுப்புறேன் அல்லாஹ். அம்மாமன் தகுலத் மவாசீனுஹு ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியா. யாருடைய தராசு அமலுடைய தராசு கனமா இருக்குமோ அல்லாஹ் அவர்கள் சொர்க்கத்துக்கு அனுப்புறான். பாருங்க, 50 சவா 50 அமல் சவாபு ஒரு தட்டுல, இன்னொரு 50 அமல் தீய அமல் ஒரு தட்டுல, சவா இருக்குது. இவ சொர்க்கத்துக்கு போக முடியுமா? சொல்லுங்க, போக முடியாது. அப்போ இந்த நல்ல அமல் கொஞ்சம் கனமாகும்னா ஒரு அமல் அந்த 50 அமல்ல 51 வந்துட்டாலே அந்த தராசு கொஞ்சம் இறங்கிடும். புரியுதா ஐயா உங்களுக்கு? தராசு இறங்கும், கொஞ்சம் கனமாயிடும். இவ்வளவு இருந்தாலே 51 இருந்தாலும் நீ சொர்க்கவாசின்றாங்க. 49 எல்லாம் மன்னித்து விடுகிறான். தராசு கனமாவதற்கு ஒரு அமல் போதும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மௌத்த ஹயாத் உங்களுக்கு நான் தந்திருப்பது உங்களுடைய அமல் அழகாக இருக்கிறது. அஹ்ஸனு அமலா, இஹ்லாஸோட இஸ்திகாமத்தோட தக்வாவோட உங்களுடைய அமல் இருந்தாலே நாளை மறுமையிலே அல்லாஹ் உங்களுக்கு சிறப்பான அந்தஸ்தை தருவான். அல்லாஹ் நம்மின் மீது கூட ரஹம் செய்கிறான். அப்துல் லத்தீப் ஆலிம் சார் சொல்வாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அடிக்கடி சொல்வாங்க, காரி தய்யிப் சாப் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய மல்ஃபூதாத்தை ஆலிம் சாப் உருது தெரியாது, உருது படிக்க தெரியாது, பேச தெரியாது, உருது பேசுனா விளங்க தெரியாது, பக்கத்துல உட்கார்ந்து தர்ஜுமா கொடுக்கிறவர். ஆனா ஷேகுல் ஹதீஸ் ரஹ்மத்துல்லாஹி படே முஃப்தி சாஹுடைய கலீஃபாவா இருந்தாங்க. படே முஃப்தி சாஹுடைய கலீஃபாக்கள் ஒரு கலீஃபா அப்துல் லத்தீப் ஆலிம் சாஹ். அந்த உருது சுத்தமா தெரியாது. அவங்க காரி தய்யிப் சாஹுடைய பயானை கேட்டாலும் சொல்லுவாங்க, வயசான காலத்தில் ஆலிம் சாஹ் சொல்லுவாங்க, நீங்க வாலிப பருவத்தில் நவஜவானி காலத்தில் எவ்வளவு முடியுமோ அவன் நல்லா அமல் செய்து கொள்ளுங்க. உங்களுக்கு வயசாயிச்சு புடாப்பாவுடைய காலத்துல
உங்களால் நஃபிலான அமல்கள் அதிகமா செய்ய முடியல அப்படின்னு சொன்னா ஜவானி காலத்தில் செய்த அந்த அமலுடைய பெருக்கத்தை போனஸ் மாதிரி எல்லாம் உங்களுக்கு புடாபாவிட தருவான். அது ஜெயிப் சார் இடத்துல பயன் செய்திருக்கிறாரு. அது அடிக்கடி ஆலிம் சார் சொல்லுவாங்க, ஜவானியை நல்லா பயன்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களை ஜவானியை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நாளை மறுமையிலே 5 கேள்விகளை கேட்பான். அது 2வது கேள்வி என்ன, உங்களுடைய ஜவானியை 25-30 வருஷத்தை எப்படி கழிச்சீங்க அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ்விடத்துல அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது. அது என்ன, நம்ம ஆலிசாம் அவர்களுடைய ஜவானி முழுமையாக அல்லாஹ்வுடைய கிருபையில பெரியார்களுடைய சொஹபத்தில் இருந்து வாழ்க்கை கழித்திருக்கிறார்கள். இதெல்லாம் நமக்கு ஒரு படிப்பினை. எனவே அன்பான சகோதர பெரியார்களே, பொதுவாகவே அல்லாஹ் ஷானஹு தஆலா மக்களிடத்தில் ஆயிரக்கணக்கான கூவிகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஒரு மனிதனுடைய தவறுகளை எதுவுமே நாம் நோண்டி பார்க்க கூடாது. ஹதீஸிலும் தடை, அதே மாதிரி குர்ஆனிலும் அல்லாஹ் தடை விதித்திருக்கிறான். எவ்வளவு கூவிகள் இருக்கிறதோ நன்மைகள் இருக்கிறதோ அந்த மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டே இருக்கணும். ஆலிசா வஃபாத்தாகி 2 நாள் ஆச்சு. நான் இஷா என்னைக்கு வஃபாத் ஆகிறாரோ இன்னைக்கு இஷா தொலை வச்சுட்டு இருக்கிறேன். நான் இஷா தொலையும் போது ஒரு வாரமா எனக்கு தொண்டைக்கு மேல சருதி. 2வது ரக்காத்துல ஏஞ்சி நிக்கிற சூரத்துல் ஃபாத்திஹால இரும்பல் வந்து என்னால் தொழ வைக்க முடியும். கஷ்டப்பட்டு அந்த 3 ரக்காத்தை நான் தொழ வச்சேன். தண்ணி தொலைச்ச பிறகு உடனே புரியல எனக்கு. அதுக்கடுத்து பார்த்தோன்னா எனக்கு அசீஸ் ரஹ்மான் ஹாஃபிஸா ஃபோன் பண்றாரு, ஆலிசா வீட்டுக்கு ஆம்புலன்ஸ் வரப்போது என்ன தெரியுமா தெரியாது, பசங்களுக்கு பரீட்சைனால. அப்புறம் ஓடி பார்த்தோன்னா இந்த மாதிரி செய்தி. அன்பானவர்களே, அது கேள்விப்பட்ட உடனே உள்ளத்துல இடி விழுந்த மாதிரி ஒரு எஹ்சாஸ் எனக்கு ஏற்பட்டது. என்னுடைய தந்தை மௌத்தான நேரத்தில் அப்போ நம்மள்கிட்ட போன் இல்லை, மசருதாக்கு போன் வருது, வெள்ளிக்கிழமை மௌத்தானார் என்னுடைய அப்பா. நான் மெஹராபு கிட்ட ஜும்மாவுடைய பயான் செய்ய போறேன். நம்ம இந்த மசீதுடைய அதாவது மோகன் சாப், அப்துல் கரீம் சாப், அப்துல் மஜீதுடைய அத்தா. நான் பயான் பண்றதுக்கு போறேன். கொஞ்சம் முன்னாடி வந்ததுனாக்கா நான் பயான் பண்ணியிருக்க மாட்டேன். மெஹராபு கிட்ட போய் நிக்கிறேன், அமித்ஷா வந்துட்டாங்க. வந்து பயான்ல உட்கார்ந்தாங்க. பயான்ல உட்கார்ந்த பிறகு அந்த நேரத்துல நான் செய்த பயான், இந்த சீரத்து நபியுடைய சீரத்து பேசிட்டு இருக்கிறேன். பெரிய சொன்னாங்க 2 வருஷத்துக்கு ஜும்மால சீரத் பயான் பேசுங்க அப்படின்னு சொல்லி. எந்த இதுல வந்துட்டு இருக்கிறேன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அம்மாவோட மதீனாவில் இருந்து மக்காவுக்கு வரும் பொழுது இடையில மௌத்தாகும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர்ல உட்கார்ந்து தேம்பி அழுறாங்க. அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு உம்மா ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா மக்காவுக்கு போறாங்க. அது பேசிட்டு இருக்கும்பொழுது என்னால் அழுது தாங்க, நான் அழுதுட்டேன். மஜ்லிஸில் இருந்த எல்லா மசீதில் வந்த எல்லா மக்களும் அந்த பயானை கேட்டு அழுதாங்க. ஒரு கடைசி நான் பயான் முடிச்சுட்டு ரூமுக்கு போனேன். ரூம் போனோட அமீர் சாப் வந்தாங்க. அமீர் சாப் அந்த நேரத்துக்கு சொன்னேன், சாப்பாடு மதரசால இருந்து உஷால இருந்து சாப்பாடு வந்துச்சு. உட்காந்து சாப்பிட்டு முடிச்ச பிறகு அமீர் சாப் சொன்னாங்க, இந்த மாதிரி ஊர்ல இருந்து போன் வந்துச்சு உங்களுக்கு, மதரசால அப்பாவை பார்த்தாங்க. இதற்கு என்னால் அந்த ஒரு அந்த துக்கமான செய்தி என்னால் தாங்கிக் கொள்ள முடியல. படிச்சுட்டு வந்த புதுசு நான் எங்க அம்மாவுடைய பார்த்துக்கும் நான் தாங்கிட்டேன். அதுக்கு அடுத்து ஒரு இடி விழுந்த மாதிரி ஒரு செய்தி வந்தது 2 நாளைக்கு முன்னாடி. ஆலிசா அவர்களுடைய வஃபாத். உண்மையிலே என்னால் வந்து அது யூகிக்க முடியல. மௌத்து எல்லாம் வச்சிருக்கிறான். ஆனா இந்த மாதிரி ஒரு சக்தியத்து இன்னும் காலம் இருந்திருந்தால் இந்த உம்மத்துக்கு நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு ஒரு கவலை. இந்த 2 நாட்கள் பல இடங்களிலே ஒண்ணு நாம் பேசிட்டு இருக்கிற உலமாக்கள் பேசுறாங்க. 2வது பல பேர் என்ன தாசியத் செய்ய வராங்க என்னிடத்தில், மௌலா நீங்க சபர் செய்யணும். பொதுமக்கள் கூட, வாலிபர்கள் கூட, டீ கடையில கூட பேசினா எல்லாமே ஆலிசா பத்தி பேசுறாங்க. இந்த மாதிரி ஒரு சக்தியை வேறு விஷயத்துக்கு மறுபடியும் கிடைக்கிறது கஷ்டம். என்ன ஒரு ஆலிசா, சின்ன குழந்தைகள் பார்த்தா கூட சலாம் சொல்லுவாங்க. ஜொஹர் வந்து வெளியேற ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் வராரு. காலேஜ் இதாவது என்ன கார்ல போனா கூட ஆலிசாக்கு நான் குறுக்க வந்தா கார்ல உட்கார்ந்துட்டு சலாம் சொன்னாரு. ஒரு நேரத்தில் எனக்கு துவா செய்ய கூட சொல்லி இருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு அகலாத்து இவ்வளவு பெரிய செல்வத்தில் இருந்தும் கூட அனைவருக்கு துவாவுடைய முகத்தால் யாரை பார்த்தாலும் துவாவுக்கு அவருடைய தகாதா வைக்கக்கூடிய ஒரு சக்தியத்தை நான் பார்த்தேன். காலேஜ் ப்ரொஃபஸர் இன்னைக்கு சுகத்தில் எங்கு இந்த 2 நாள் முழுவதும் எல்லா இடத்திலையும் ஆலிசா அவர்களுடைய அகலாத் அவர்களுடைய நற்குணங்கள் பற்றி பேசப்படுதுன்னா அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். அதுதான் ஒரு குரு மகாசீன மௌத்தாக்களுடைய சாராம்சம் தான். அது போன்று வாழக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் பேசலாம், பேசிக்கொண்டே இருக்கலாம். நபி அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகு
அதில் அபூபக்கர் மதீனா நகரமே என்ன சொன்னாங்க, அனஸ் இப்னு மாலிக், மதீனாவுக்கு நபி எப்போது உள்ள வந்தார்களோ மதீனாவை ஒளிமயமா நூறானியத்தை ஆயிடுச்சு. நபி வஃபாத்தான பிறகு மதீனாவை இருள் ஆயிடுச்சு. யாருமே நபியுடைய மௌத்தை ஏற்றுக்கவே இல்லை. அதில் உமர் வாள் எடுத்து சுத்தினாங்க. அதில் பிலால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாவல அப்படின்னு சொல்லி எல்லா இடத்திலும் பிரச்சாரம் பண்ணாங்க. ஒரு சஹாபி கண்ணை வெளியெடுத்தார். இது போன்று நபியுடைய மௌத்து செய்தி நம்ம அந்த சஹாபாக்கள் ஒரு பதட்டமான பரிசானி காலத்தில் மதீனாவில் இருக்கும் பொழுது உம்மத்தை சமாளித்தவர்கள் மிருதுவான கல்வுள்ள நர்மி மிசாஜுல் அபூபக்கர் மிம்பர்ல ஏறாங்க. யா அய்யுஹன் நாஸ், ஓ மக்களே எல்லாம் வாங்க, கூட்டமா மஸ்ஜித் நபவியில் வந்து சேர்ந்து சொன்னாங்க, மன் கான மின்கும் யாபுது முஹம்மதா ஃபஇன்னஹு கத் மாத். யார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதாவா நினைச்சு வணங்குறீங்களோ இது அவர் மௌத்தாகி விட்டார். அவன் கான யாபுதுல்லாஹ ஃபஇன்னஹு ஹய்யுன் லா யமூத். யார் அல்லாஹ் வணங்குறீங்களோ, அல்லாஹ் வணங்கக்கூடியவர்கள், அல்லாஹ் உயிரோடு இருக்கிறான், அவனுக்கு மௌத்து என்பது வராது. இப்போ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீனை கொண்டு வந்தார்கள், தீனின்படி வாழ்ந்தார்கள், தீனின்படி அமல் செய்தார்கள். உன் அக்வால் அமால் அஹ்லாக், இந்த மூணுக்கு நமூனமாக நபி இருந்தார்களே, அது போன்று வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று மக்களை சமாளித்தார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு. இந்த மூணு சிபத்து பார்க்கும்போது சகோதரர்களே, பேச்சுல சுத்தம், அமல்ல சுத்தம். பேச்சு ஒருவர் சொன்னார், நான் பார்க்கிறதுக்காக எப்பெல்லாம் ஆதிசாக மஸ்ஜிதில் பார்க்கணும், தொழுகையில அவசர தொழுகை இல்லவே இல்லை, நின்று நிதானமா தொழுவார்கள் என்று ஷீஸ்பாய் சொன்னாரு. கடைசி 10 நாள்ல அக்கா சொன்ன பிறகுதான் என்ன சொல்றாங்கன்னா, बेंच में उकान எப்படி सजदा செய்யணும் தெரியல, वो सजदा होगा कि मालूम नहीं, बेंच में कैसा सजदा करना मा हम बोलते கேட்டிருக்காங்க. रुकू से ज्यादा थोड़ा झुके तो वो सजदा हो जाता मा, वो कैसा सजदा होगा அப்படி ஆயிஷா கேட்டிருக்காங்க. அதாவது கடைசி நிலைமையில் வரையும் பரியசத்து எப்படி நின்று தொழுதாங்களோ அதே மாதிரி ஆயிஷா அவர்களும் நின்று தொழுதிருக்காங்க. இதெல்லாம் நம்ம அவர் சிந்திக்க முடியல. அதாவது தன்னுடைய எல்லா அமல்களையும் எல்லா அகலாத்தையும் மறைச்சி வாழ்ந்து போயிட்ட பிரதீப்புக்கு தெரியுது அவர்கள் எப்படியெல்லாம் நமக்கு முன்னாடி வாழ்ந்தாங்க, தன்னை மறைத்துக் கொண்டு இந்த உலகத்துக்கு ஒரு நமூனாக வாழ்ந்தாங்க என்ற ஒரு செய்தி நமக்கு தெரியுது. உண்மையிலே இது நாம் எல்லாம் இது ஒரு ரஸ்மாக இது நினைத்துக் கொள்ளக்கூடாது. நாம ஏதோ தசையத்து புரோகிராம் இருக்குது அப்படின்னு சொல்லி நல்ல அகலாக்கை ஆதிசா மாதிரி வாழ நாம் பழகிக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இருக்கலாமா? இன்ஷா அல்லாஹ். தனி மஸ்ஜிதுக்கு நான் வந்த பிறகு நான் சொன்ன நேற்று மஸ்ஜிதுல ஆதிசா அவர்களே தாவத் கொடுத்து நம்ம கூப்பிட்டாங்க. என்ன பெரிய சாரன் கடிதம் எழுதலாம் வந்து அல்ஹம்துலில்லாஹ். வந்த பிறகு எனக்கு 2004 நிக்கா, 2004 நிக்காவுடைய நேரா இதுல போய் பெரிய போய் நிக்காவுடைய டைம் கேட்டோம். டைம் கேட்ட பிறகு அதுக்கு என்ன சொன்னாங்க, ரஜபுடி மாசம் 2 எல்லா இடத்துல அதிகமா பாடம் நடக்குது மொழிசா, எப்படி உஸ்தாத் வருவாங்க. நான் சொன்னேன் அதில் டைம் போते ही அப்போ எனக்கு உருது கொஞ்சம் தான் தெரியும், உருது தமிழ் கலந்து பேசலாமா இல்லையா, அதே மாதிரி அதுக்கு பேசுறோம். இந்த உருது அதுக்கு பிரியமா போயிடுச்சு. அதனால தான் இந்த விஷயத்துக்கு அனுப்பினாரா தெரியல, திருமணத்துக்காக வேண்டி. அப்போ அதுக்கு என்ன செய்தாங்க, जोहर नमाज में लिखा रखेंगे मौलवी साहब, आपके जमात ने इजाजत दिए तो इजाजत पहले पूछो, उसके बाद मैं बोलता हूँ. फोन में इजाजत கேட்டா மாட்டாங்க. அந்த பிறகு நிக்கா டேட் வச்சாச்சு. டிசம்பர் 19 நிக்கா டேட் கரியப் ஆகிட்டே இருக்குது. அப்ப நான் புதுசு இமாம், கடுமையான நெருக்கடி கஷ்டம். நாளைக்கு நிக்கா, இன்னைக்கு நான் கிளாஸ்ல உட்கார்ந்துருக்கேன். நௌஷு எங்க என் மாசால தண்ணி இல்லை. பொதுவாகவே நிக்காத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளைங்கெல்லாம் 1 மாசம் முன்னாடி கல்யாணம் ஆன மாதிரிலாம் பார்ப்பாங்க. திருமணம் ஆச்சு போற மாதிரி வர மாதிரி தாவத்து இந்த மாதிரி பார்ப்பாங்க. அது நிக்காவுடைய குஷி. நாளைக்கு நிக்கா நடக்குது. நான் கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்கிற தனி ரோதத்தில் உதால உட்கார்ந்து பாடம் நடத்திட்டு இருக்கேன். இப்ப நாளைக்கு நிக்காவுக்காக வேண்டி என்னிடத்துல நிக்காவுடைய சதுப்புற பணம் இல்லை. எங்க அண்ணன் தம்பிலாம் சொன்னாங்க, நாளைக்கு நிக்கா இருக்குது, 30,000 நீ கண்டிப்பா கொடுத்து தீரணும், நான் கண்டிப்பா கொடுக்குறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மதரசா பண்ணிட்டு நான் எல்லா சொந்தக்காரர் வீட்டுக்கு வந்துட்டாங்க. நான் மகரிப் தொழு வச்சுட்டு மசீதில் சுண்ணத்தெல்லாம் தொழுதுட்டு ரூம்ல 2 ரக்காத் நஃபில் தொழுது. எல்லாம் நாளைக்கு எனக்கு நிக்கா இருக்குது, செலவினங்களுக்கு பணம் இல்லை, யார்கிட்ட கடன் கேட்கணும் கூட தெரியல, நான் வந்த புதுசு, நீட்டா இன்டர்வியூ பண்ணி எல்லாம் என்னிடத்து எதுவுமே இல்லை, துவா செஞ்சுட்டு உட்காந்து தைக்கலாம். கரெக்டா 7:30 மணி இருக்கும். இந்த டைம் 7:30 மணி கரெக்டா 7:30 மணி இருக்கும். பாட நேரத்தில் கிளாஸ்ல உட்காந்து பாடம் கேட்டிருக்கிறேன். படி ஏறி ஹதீஸ் மேல வந்தார். வந்த உடனே
அந்த ஜன்னலுக்கு முன்னாடி எவ்வளவு நிற்கிறான்னு தெரியல. ஆனா நான் அவர் பக்கத்துல பாடம் கேட்டுட்டே இருக்கேன். பாடம் கேட்ட ஒரு பசங்க சொன்னாங்க, பழைய மாணவர் ரஃபீக் இருந்தார், ஹாஜி சார் வந்திருக்கிறாங்க, வாங்க ஹாஜி சார்னு சொல்லி நான் ரூம் கொண்டு பண்ணேன். என்ன விசாப் நிக்கா வச்சுக்கிட்டு நீங்க நிற்கிறீங்களே போலியான்னு கேட்டாரு. நான் இருக்கிறதுன்னு தெரிஞ்சுட்டு தான் ஹாஜி சார் வந்திருக்கிறாங்க. ஒரு வாரத்துக்கு லீவ் எடுப்பாங்க, அந்த மாதிரிலாம் எடுக்கிறேன். பார்த்து அந்த ரூம்ல உட்காந்து கால் எல்லாம் கேட்டாங்க, காசு கொடுத்து அடுத்த நாள் வராங்களா, இங்கிருந்து நீங்க எப்போ போறீங்க, என்ன இது கேட்ட சொல்ல வச்சிருந்தேன். அப்புறம் ஒரு தொப்பா ஒன்று கொடுத்தாங்க, அதை வச்சு நான் வச்சுட்டேன். நானு அதை எண்ணி பார்க்கல, நான் கொடுத்தாங்க வச்சுட்டேன். இந்த பிறகு ஹாஜி சாருக்கு 3 கார் இருந்துச்சு. ஒரு போலீஸ் வேன் ஒன்று, வேன் ஒரு ஜீப் மாதிரி, அதே மாதிரி ஸ்டீம் கார் ஒன்று இருந்துச்சு, இன்னொரு கார் இருந்துச்சு. நான் காசு கொடுத்த உஸ்தாத்மார்களுக்கு கார் அனுப்பிடுற போலீஸ் தான். இன்னொரு கார் இருக்குது, நான் பெரிய கூப்பிட்டு வந்துடுறேன். ரசூலுல்லாஹ் விரிஞ்சு கொடுத்து யூசு வந்துடுறேன், அவருக்கு ஒரு கார் அனுப்பிடுறேன். நான் நீங்க தசல்லியா போக எந்த ஏற்பாடு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிடுறேன். நான் இரவு 10 மணிக்கு 9 மணிக்கு வாழாதார பஸ் 10 மணிக்கு ஏறி நேரம் ஊர்ல போய் 10 மணிக்கு போய் இறங்கினா வீடு ஹங்கமா இருக்கும். நான் வந்த உடனே நேராக போய் மாமூல் ட்ரெஸ் தான் போனேன். போயிட்டு கொண்டாட்ட கொடுத்தேன், பெரிய மோடி சாப்பிட்டு கொடுத்தேன். இது ஆஜிஸ்தான் தோப்பா கொடுத்தாரு. நான் எண்ணி கூட பார்க்கல. அப்புறமா அடுத்த நாள் நிக்கா ஆனது எல்லாம் முடிஞ்சது. நிக்காவுடைய நேரத்தில் பெரியவர்கள் வந்துட்டாங்க. வந்த பிறகு நிக்கா எல்லாம் முடிச்சுட்டு ஆஜிசா கூட என்னுடைய நிக்கால வந்திருந்தாங்க, கனியாஜார் கூட வந்திருந்தாங்க. பெரியவர்களுக்கு என்னுடைய உசூல் படையதுக்கு உசூல் கேட்கறதும் நிக்கா போடுறதும் நிக்கா சாசா சியாபத்தி போடலாம். நம்ம தானே நிக்கா சொன்னோட சியாபத்துக்கு போயிடுறோம். பெரியவர்களுக்கு உசூல் என்ன இருந்துச்சுன்னா, நிக்காவுடைய தாவத் கொடுத்தோம்னா கூடவே சியாபத்துடைய தாவத் கொடுக்கணும். அது நமக்கு தெரியல. நான் அண்ணனை போய் கொடுத்துட்டு வந்துட்டோம். நிக்கா ஆயிடுச்சு. எல்லா உலமாக்கள், நூற்றுக்கணக்கான உலமாக்கள் இருந்தாங்க, ஆஜிசா இருந்தாங்க. நேரம் போய் வடிகிறதுக்கு காப்பு கேட்டு அப்படி கூப்பிடுறேன், அண்ணன் கூப்பிடுறாரு, ஆபத்துக்கே தரல. அப்படியே டிராபிக் ஜாம் ஆயிடுச்சு. ஒண்ணுமே புரியல. அப்புறமா நான் என்ன செய்யணும்னு புரியல. ஆஜிசா கேட்டாங்க, என்ன சொல்லிட்டீங்க அசத்துக்கு? ஒன்னும் சொன்னாரு சார், நிக்காவுக்கு தாவத்து ஜாபத் கொடுத்தேன், ஜாபத்துக்கு தனியா தாவத் கொடுத்தீங்களா சொன்னீங்களா? தெரியாதா சார்? 2 நிமிஷம் தான் அசத்துட்டு பேசினாங்க. ஆஜிசா 2 நிமிஷம் பேசினாங்க, தயாராகிட்டாங்க சாப்பாடு. நேரம் வீட்டில் நான் கடைசி நேரம் வரைக்கும் சொன்னேன், அசத்து எங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு ரொம்ப நாள் தான் ஆஜிசா. அசத்துடைய முழு மிசாத்தை தெரிஞ்சுக்கிட்டு அல்ஹம்துலில்லாஹ் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர் ஆஜிசா அவர்கள். அந்த நேரத்தில் அண்ணன் ஒரு வாரம் கழிச்சு சொன்னாரு, என்னப்பா அந்த கடை எங்கேயாவது வாங்கியா கொடுத்த? இல்லை, கரெக்டாக 30,000 ரூபாய் கொண்டு வந்து கொடுத்தியே. ஆயிஷாவுக்கு யார் சொன்னாரு சொல்றது? அந்த நேரத்துக்கு யார் கொடுத்தா தெரியல. இந்த மாதிரி மறைமுகமா பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு தீனுக்காக சேவை செய்த ஒரு ஷக்சியத் ஆயிஷா அவர்கள் நடந்தது. காலையில சஹரத்பூருக்கு போன் பண்ணேன், மசாயிலுக்கு சஹரத்பூருக்கு அங்கோட உஸ்தாதுக்கு இந்த மாதிரி ஆயிஷா மௌத் ஆயிட்டார் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே உள்ள அசத்தை போன் பண்ணாங்க. நேற்று எங்களுக்கு செய்தி தெரிஞ்சிச்சு, ராசிம் சாப்பிட்டு சொல்லி உடனே 2000 பிள்ளைகள் மாசலா படிக்கிறாங்க, குரான் ஓதி ஈசா சலாம் செய்தாங்க, அன்னைக்கே துவா செய்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டுமல்ல, இன்னொரு ஆச்சரியமான செய்தி என்ன அப்படின்னா, ஆயிஷா மௌத்தாவதற்கு 3 நாளைக்கு முன்னாடி, ஆயிஷா மௌத்தாவதற்கு 3 நாளைக்கு முன்னாடி நம்ம பெரிய ஹஜ்ரத் ரஹ்மத்துல்லாஹி அவருடைய பெரிய மகன் வடி பேட்டி ஒரு கனவு ஒன்று பார்த்துருக்கிறாங்க. ஒரு சாப் என்ன சாப் அப்படின்னு சொன்னா, அசத்து பெரிய ஹஜ்ரத் ரஹ்மத்துல்லாஹி சேர்ல உட்கார்ந்து ரொம்ப பஷாஷத்தா முகமலர்ச்சியோட சிரித்த முகத்தோடு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க பெரிய மகள் கேட்டாங்களா, அப்பா कैसा है बच्चा हूँ, बशाशत से है ना खुशी से है ना क्या है, मेरा दोस्त का इंतजार में बैठा हूँ.
أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله காஷிபுரதாவுடைய முதல் சார் அப்துல் மஜீத் சார் தான் இருக்கிறோம். அவங்க ஹிசர் மசீதுடைய காசியத்தி புலவராக இன்னைக்கு ஹசத் ஆசா வஃபாத்தான அன்னைக்கு பல விஷயங்கள் சொன்னாங்க. அதுல முதல் விஷயம் வந்து ஹாஜிசா பத்தி சொல்லும் பொழுது, நான் எப்போ ஹாஜிசாவை பார்த்த காலத்திலிருந்து சலீமுல் மிசாஜ், சலீமுல் அக்ல், சலீமுல் தபா, நல்ல மிசாஜ் உள்ளவர்கள், புத்தி கூர்மையானவர்கள், அதே மாதிரி தபியத்தை ரொம்ப அற்புதமானவர்கள். அவர்கள்ட்ட இருக்கும்பொழுதுதான் அதுவெல்லாம் தெரியும் என்று மதரசாவுடைய காஷிபுரதாவுடைய முன்னேற்றத்திற்கு பல வகையில நமக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் ஹாஜிசா அவர்கள் சொல்லி நம்ம அப்துல் மஜீத் அவர்கள் சொன்னார்கள். அடுத்து என்ன அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை, ஹாஜிசா அவர்களுடைய இஸ்திவாதி சிந்தகி, பிள்ளைகளோடு இருந்த வாழ்க்கை, எவ்வளவு செல்வங்கள் இருந்தும் கூட அவர்களுடைய பெண் பிள்ளைகளை 6 பெண் குழந்தைகளை அல்லாஹ் அவருக்கு தந்தான், 4 ஆண் குழந்தைகளை தந்தான். நல்ல தர்பியத் செய்யப்பட்ட பிள்ளைகளை உருவாக்கினார்கள். பொதுவாகவே பெண் பிள்ளைகள் எது கேட்டாலும் நாம் கொடுக்கிறோம், எது கேட்டாலும் நாம் கொடுக்கிறோம். ஆனா அவர்கள் பெண் பிள்ளைகள் எந்த அளவுக்கு தர்பியத் செய்திருக்கிறாங்க, அவர்கள் கல்யாணம் முடிக்கிற காலம் வரையும் 2013 வரையும் கூட அவர் வீட்டிலே ஏசி இல்லாமல் வாழ்க்கை நடத்தி இருக்கிறார். இன்னைக்கு ஏசினாவே எல்லா இடத்துலயும் ஏசின்னு ஆயிடுச்சு. என்ன ஆசிப் சார் தான் சொல்லுவாங்க, வெயில் நேரத்துல கூட ரூம்ல படுக்காம ஹாலில் வந்து அப்பா படுப்பாங்க, சில நேரத்துல மொட்டை மாடிக்கு படுப்பாங்க. அவர் சொன்ன பிறகு எனக்கு இப்போது என்ன தெரியுதுன்னா, காஷிபுரத மதரசாவை நாங்கள் ஓதுகிற நேரத்துல பெரிய நசரத்து ரஹமத்துல்லாஹி அவர் என்ன செய்யறாங்கன்னா, கடுமையா வெயில் தாங்கல், வெயில் காலத்துல பனியன் இல்லாம மேல அந்த மெலிசான ஒரு ஜிப்பா போட்டுப்பாங்க, ஒரு விசிறி இருக்கும், அதுவும் அந்த காலத்து விசிறி சேர்ப்பாங்க, உடம்புல கொப்பல் மாதிரி வந்துடும் அசத்து. அந்த நேரத்துல கூட அசத்து வந்து அதாவது அந்த என்ன வந்து கூலர் கூட வைக்க மாட்டாங்க, சின்ன டேபிள் ஃபேன் ஒன்று இருக்கும், அவ்வளவுதான். ஒரு நாள் நான் படிக்கிற கடைசி வருஷம் என்ன ஆச்சு, அசத்து ஜுமேராத்துக்கு இங்க வந்துட்டாங்க. ஜுமேராத்துக்கு இங்க வந்துட்டு இந்த 1.5 நாள்ல கறி மஸ்தும் 2-3 வருஷத்துக்கு மசாலா பண்ணி அசத்து ரூம்ல ஒரு ஏசி மாட்டிட்டாங்க, பெரிய ரூம்ல. அவர் சனிக்கிழமை காலையில 8 மணிக்கு வரத்துக்குள்ள ஏசி போட்டு ரெடி பண்ணிட்டாங்க. அதுவும் அசத்துடைய கண்ணுக்கு தெரியாம உட்கார்ந்தா அந்த ஏசி தெரியக்கூடாது, அந்த மாதிரி மாட்டிட்டாங்க. நாங்க நினைச்சோம் நல்லா மாட்டு போறாங்க, அசத்து பாருங்க, அந்த ஒண்ணு அசத்து ரூமுக்கு போவாரா என்னன்னு தெரியல, இவங்க என்ன செய்ய போறாங்க கவனிட்டேன். நான் 8 மணிக்கு அசத்து ரூம்ல உள்ள வந்த உடனே ரூம் சில்லு இருந்துச்சு. கறி மஸ்து கூப்பிட்டாங்க பெரிய क्या बोले साहब कल बारिश पड़ेगा यहाँ पर? नहीं बारिश पड़ेगी, यहाँ पर अंदर है बारिश पड़ेगी, कल बारिश हुआ नहीं हुआ। मैं कमरा ठंडा है, वो ना क्या भाई वो क्या है, मेरे मोहतरम साहब ने गैस लगा, इन्ना लिल्लाहि व इन्ना इलैहि राजिऊन, गैस लगा। सारे बच्चे धूप में भाप में सोएंगे, पसीना का सोएंगे, मैं एसी में सोऊंगा। அந்த ரூம் விட்டு ரூம் விட்டுட்டு பக்கத்து ரூம்ல ஆபீஸ் ரூம்ல போய் மதிய ரூம் அங்கப்பா நடத்தினாங்க. 2 மணி காலையில 9-8 மணில இருந்து 12 மணிக்குள்ள அதுவும் சொல்லிட்டாங்க, நான் கமரா ஆன से पहले वैसे नहीं रहना।
கடைசி நேரத்துல என்ன ஆச்சு தெரியல. இப்போ இதுல நாங்க இருக்கிற காலம் வரையும் அப்படியே ஒரு வாழ்க்கை. அதாவது என்னன்னா, இவரு சொன்னார் ரபியுல்லா மரிசாப் நேத்து பாத்துபில்லாமோ நான் பாயுடைய சிபத்தை ஷேக் மாதிரி ஆயினான்னு சொல்லி அதே ஒரு வாழ்க்கை கழித்த செல்வங்கள் இருந்தும் ஒரு சீதா சாதன வாழ்க்கையை சரியான தர்பியத்து பிள்ளைங்களுக்கு கொடுத்து அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. விருந்திபுரத்தில் நான் படிக்கும் பொழுது ஆசைபுரத்து வீட்டுல ஆச்சியார் வீட்டுல வந்து அன்னைக்குல இருந்து அங்கே பயான் சனிக்கிழமை நடக்குது. அப்போ நான் சின்னவனா இருந்தேன். அப்போ பசுல்லா சொல்லுவாங்க, ஏன்பா கார்ல பசுல்லா மணி வருவாங்க, பூஜா வருவாங்க, அவங்க பாதுகாப்பு காணியங்கள் அனுப்புவாங்க. திரும்பத்துக்கான நாங்க எல்லாம் பாதுகாப்பு போறோம், திரும்பத்துக்கானே அனுப்புவாங்க. அப்ப அதை சொல்லுவாங்க, அப்புறமா நம்ம புதுசா வீட்டுக்கு இந்த கார் போவோம், நீ போய் ஆப்பாவை இறங்கிட்டு ஹசனா சரசரப்பி குரான் ஓத அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்துல பல பெண்கள் வந்து அங்க மதரசாவில் படிச்சிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ஒரு மதரசா மட்டுமல்ல, ஊர் மக்களுக்கு ஒரு நமூனவான வீடாக, நமூனவான சக்சியத்தாக ஆதிசாவுடைய குடும்பத்தை அல்லாஹ் ஷானத் ஆக்கினான். அதனால் ஆரம்பத்தில் நான் ஓதுனேனே ஆயத்துல மவுத் ஹயாத்தை தந்திருப்பது சுகபமாக வாழ்வதற்காக அல்ல, அமல்களை சரிப்படுத்தி அழகாக அல்லாஹ்விடத்தில் காண்பிப்பதற்காக வேண்டி. சுப செய்தி நபிசல்ல பஷாரத் சொன்னாங்களே, சொர்க்கத்துடைய பஷாரத்து, நல்ல வாழ்க்கையுடைய பஷாரத்து. வயசு அதிகம் நல்ல அமல்கள் இருக்கு யாரிடத்தில் இருக்குமோ அவர்களுக்கு சுப செய்தி நபிசல்லாசனம் சொல்லியிருக்கிறாங்க. அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை ஆதிசாவில் வாழ்ந்து சென்றிருக்கிறாங்க. அல்லாஹ் அவர்களுடைய எல்லா வாழ்க்கையை கபூல் செய்வானாக. அவர்களுடைய எல்லா வாழ்க்கைக்கு பகரமாக சொர்க்கத்தில் அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்தை தருவானாக. என்ன சொல்லுவாங்க, அவங்க விட்டு சென்ற வேலையை அவருடைய எதிர்பார்த்தை கடைசி மூச்சு வரை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் இனிமேலும் செய்ய போவதற்காக ஒரு அசாமி எடுத்துக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். நம்ம இர்ஃபான் சாப் பட்டேல் சாப் அவருடைய மருமகன், ஆதிசாவுடைய மருமகன். ஆனா எப்பெல்லாம் நாங்க ஆதிசாவோட பட்டேல் சாப் பார்க்கணும், எங்களுக்கு கூட அவங்க தனியா இருக்கும்போது எப்படி பேசுறாங்க தெரியாது. பொது ஆள் கூட இருந்தாங்கன்னா இர்ஃபான் சாப் பட்டேல் சாப் தான் கூப்பிடுவாங்க. வயசு மூத்தவர் அனைவரும் பட்டேல் சாப் தான் கூப்பிடுவாங்க. எப்ப கூப்பிடுவாங்க? எல்லா பொதுமக்கள் கூட இருந்தா. குடும்பத்தில் எப்படி பேசுவாங்க எனக்கு தெரியாது. யார் யாருக்கு என்னென்ன கண்டியை கொடுக்கணும், என்னென்ன அந்தஸ்தை கொடுக்கணும், ஆதிசா மாதிரி ஒரு சக்சியத்தை ஊர்ல பார்க்க முடியாது. அல்லாஹ் அது போன்ற சக்சியத்தை உருவாக்குவானாக. உண்மையிலே அவர்களுடைய நான் சொன்னேன், அவர் ஹாஜி அப்துல் ரஹ்மான் சாப் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அவுலாதுகள் நல்ல தர்பியை செய்து தான் அனுப்பியிருக்கிறாங்க. எல்லா சிபத்தும் ஒவ்வொரு நபருக்கா பார்க்கும் பொழுது அந்த அகலாக் அப்படியே அவங்க பிள்ளைகளுக்கு தந்திருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதில் ஆசியார் முதல் அதுக்கு அடுத்து வரக்கூடிய அவங்களுடைய அண்ணன் தம்பிமார்கள் எல்லாம் நல்ல அகலாக்கோட வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்கள். அதே ஒரு சிபத்தை அவர்களுடைய சகோதரர்களுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் அவருடைய சாந்தானுக்கும் அல்லாஹ் தருவானாக என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய உரை முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கடைசியாக ஆதிசா அவர்களுடைய மகன் ஆசிப் ஹஸ்ரத் அவர்கள் சிறிது நேரம் பேசுவாங்க இன்ஷா அல்லாஹ். அதுக்கு பிறகு துவா நடக்கும் இன்ஷா அல்லாஹ். ஆசிப் ஹஸ்ரத் பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஆதிசா ரொம்ப என்னன்னா மஸ்ஜிதுல அமீ மஸ்ஜிதுல வந்து அவர் தராவி தொழுவிக்கணும்னு அவர் பின்னாடி அவர் சால் ஜமாத்துக்கு போனார். மசாஜில் முடிச்சுட்டு சால் ஜமாத்து போனார். மொரானா அவங்க பொறுப்பு தான், எப்படியாவது அவருக்கு கௌரவ பண்ணி வச்சு அவர் தராவி தொழுவிக்கணும் மொரானா அப்படின்னாரு. அவர் போயிட்டு வந்த உடனே ஆதிசா எந்த பேசி கலக்க எல்லாம் ஆசி சாப்பிட்டேன். போன உடனே அவங்க ஆர்டர் போடு, என்னை வந்து சந்திக்கணும்னு சொல்லுங்க. அவருக்கு நேரம் சந்திக்க வந்தார். அவர் தரஜி கொடுத்து அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆன் பக்கா ஆக்கிட்டாரு. 6 வருஷமா தண்ணீங்க வந்து தராவி தொழுவிச்சுட்டு இருக்கிறார் அந்த மஸ்ஜிதுல. அல்ஹம்துலில்லாஹ் ஒவ்வொரு வருஷமும் முதல் வருஷம் ஆதிசா வந்து அவருக்கு பின்னாடி தொழுத பிறகு ஒரு திருப்தி அவரோட முகத்துல மறைச்சி பார்த்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. மொரானா என் பையனுக்கு பின்னாடி தொழக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் எனக்கு தந்தான் சொல்லி ஆனந்த கண்ணீர் வடிச்சார். எனக்கு அந்த கண்கூடாக அந்த காட்சியை நான் பார்க்கிறேன். இந்த மாதிரி நம்மளுடைய பிள்ளைகள் நல்லபடியா இருக்கணும், நல்லா அகலாக்கோடு இருக்கணும், நல்லா வாழணும், சரீரத்துக்கு உட்பட்டு வாழணும் என்ற ஒரு பெரும் ஆசை ஆதிசா அவருக்கு இருந்தது. அது போன்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவருடைய அவுலாதை ஆக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆசிப் ஹஸ்ரத் சிறிது நேரம் பேசுவாங்க.
بسم الله الرحمن الرحيم الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وسندنا وإمامنا ومولانا محمدا عبده ورسوله قال الله تبارك وتعالى في القرآن المجيد والقرآن الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كل من عليها فان صدق الله العظيم میرے محترم مجلس ساتھیوں اور میرے اہل خان، جیسا ابھی کریم بتا رہے تھے میرا قرآن کے بارے میں بہت دن رات فکر کرتے تھے. میرا جماعت میں سب جانے کی وجہ سے ذرا میرا قرآن کچا ہو گیا تھا تو میں تراویح سنانے کے لائق نہیں تھا. 1 سال 2 سال میں تراویح نہیں سنایا. میرے بارے میں قرآن کے میرے فکر کے بارے میں کریم حضرت کے پاس مدرسہ کے یعقوب مولانا کے پاس مدرسہ کے کریم حضرت ان کے پاس ہمیشہ تذکرہ کرتے تھے حضرت دعا کرو انہیں کسی طرح محراب میں کھڑ کر قرآن سنانا پڑتا. اس کے بعد میں بھی قرآن سال بھر پڑھتا تھا. ایک مرتبہ ایسا بول رہے تو کمپنی کو آنا پہلا تو قرآن یاد کر. تو جماعت میں مدرسہ میں سب رہنے کی وجہ سے ذرا قرآن سے دوسری چیزوں میں لگنے کی وجہ سے قرآن طرح اچھا ہو گیا. تو پہلا قرآن یاد کر. مکمل 1 سال صبح سے شام تک میرا کام یہ تھا میں بیٹھ کو قرآن گھر میں پڑھتا تھا. فجر کے بعد ناشتے کے بعد دیکھا ابا مجھے بولے تھا احساس میں بھی بیٹھو دن بھر میرا کام قرآن پڑھنا. اور حضرت ابا بولے تھے ساتھ میں کسی کو لگا لے کسی عالم صاحب کو اچھے عالم صاحب کو ان کے پاس قرآن سنا کو یاد کر. تو اس وقت میں حضرت مولانا سہیل صاحب دامت برکات ان کو میں درخواست کیا تھا حضرت میں جب بھی بول دوں اس وقت میں تھوڑا آ کر نا ذرا وقت حضرت بول. اس کے بعد میں تراویح سنانا شروع کیا. تقریباً اس کے بعد جب پہلا میں تراویح سنایا اس کے بعد مجھے یاد نہیں مجھے ابا نام دے کو بلایا. ہمیشہ حافظ صاحب مولانا کبھی بھی نام دے کو نہیں بلایا. ایک آدھ مرتبہ کبھی جلدی میں ہو گیا رہا لیکن کبھی بھی مجھے نام دے کو نہیں بلایا. اور میرے پاس کبھی بھی غصے سے بھی بات نہیں کی. کبھی بھی ڈانٹے بھی نہیں. ایک مرتبہ ڈانٹے مجھے اچھی طرح یاد ہے بہت سخت ڈانٹے. وہ کیا ہوا یعقوب مولانا رحمۃ اللہ علیہ کو لے کر جانے کی ذمہ داری. ایک مرتبہ کیس کا گاڑی 15 دن میں ایک مرتبہ ہماری گاڑی تھی. تو اس سے پہلے تنجور مشتاق صاحب کی بھی گاڑی تھی. وہ ترتیب میں ہمیں وہ سب مجھے یاد نہیں. جب مجھے یاد تھا ایک مرتبہ کیس کی گاڑی جائے گا اگر دوسرے 15 دن میں ہماری گاڑی جائیں گی. اور رات جب صبح کو 5 بجے حضرت کے گھر کے پاس برابر گاڑی رہنا. حضرت برابر ہمیں بلانے کی بھی ضرورت نہیں. حضرت کے گھر میں جب کو بیل مارنے کی ضرورت نہیں. برابر ٹائم میں حضرت اٹھیں بیگ اٹھا کر چھتری پکڑنا حضرت برابر باہر آ جائیں گے ضربی لبے کے ساتھ. وہ ایک مرتبہ میں ریڈی ہونے میں لیٹ ہو گیا. 5 منٹ لیٹ ہو گیا. اتنا آواز کرے حضرت کو بھی لایا کچھ نہیں. بہت وہ ایک بہت سخت ڈانٹے. وہ بھی حضرت کی وجہ سے مجھے نہیں ڈانٹے. حضرت کی وجہ سے مجھے ڈانٹے. بس وہ ایک اس کے بعد مجھے کبھی بھی اتنا سخت سے ڈانٹے ابا مجھے کبھی بھی نہیں یاد اور نام لے کو بھی نہیں کرتے تھے. ایک مرتبہ میں گھر میں سب بیٹھے تھے. ابا بیڈ میں بیٹھے تھے. دعوت کا ایک موقع تھا. نیچے ہنسی اس کو پیچھا کرتا. سب نیچے بیٹھے تھے. میں بھی نیچے بیٹھ گیا. فوراً ابا بولے اٹھ جا تیرا اسکی نمک قرآن ہے تو میرا نیچے نہیں بیٹھتا. تو میرا برابر بیٹھ. ابا بیٹھ میں تھے میں کرسی پہ تھا. میرے بڑے بھان نیچے بیٹھے تھے. اتنا قرآن کی قدر تھی. اور سب کے ساتھ اور سفر میں حضر میں جہاں کہیں بھی جاؤ فجر کی نماز کے بعد روزانہ قرآن کے بغیر ان کا دن شروع نہیں ہوتا. کسی حالت میں بھی سال میں ایک مرتبہ بچوں کو لے کر اسکوٹی پہ جاتے ہیں. روزانہ برابر فجر نماز جا کر آئیں گے. وہاں بھی ان کا جو معمول ہے فجر کے بعد قرآن پڑھنے کے بعد ان کا دن شروع ہونا. اس سے پہلے کبھی بھی نہیں. آخری کمزوری میں ایک مہینے کے بعد آگے بھی چھوڑ گیا لیکن جب تک ابا صحت سے قرآن کو کبھی نہیں چھوڑا. وہ ان کا قرآن کے ساتھ ساتھ میرا قرآن کا فکر کرتے کرتے الحمدللہ مسجد تراویح پڑھانے کے قابل بناتے رہتا. ایک مرتبہ
मैं तरावी पढ़ाने के फिक्र में रमजान में नहीं नया कपड़ा भी ले सका नहीं, सिलाया भी नहीं, क्या भी नहीं हुआ। वापा का एक मामूल क्या करते हो, ईद के दिन हमें खाली कपड़ा पहला रूम को चल जाना, सब चीज मैंने शील पे अतर था सब चल जाएंगे। आपका अपने हाथ से इतर लगा, वो ईद के दिन आपका ख्वाहिश उनका खास इतर रखे रहेंगे, कोई अल्लाह वाले कोई उलमा तोहफा में देते हैं, कोई खास इतर रखे रहेंगे, नोच अपने हाथ से कपड़ों में लगा के ईद के दिन वो लगेंगे पर वो बहुत ख्वाहिश लगा को पूरे बच्चों के साथ लेकर जाएंगे। तो एक मरतबा मैं इस तरह भी सोच सुना को 25 को रमजान की तरह मेरा तारीख खत्म हो गया। उसके बाद अब्बा मुझे कपड़ा लिया क्या करेगा नहीं पूछे, मुझे मालूम नहीं, वो मामूल में कपड़ा तैयार करने का, लेकिन उस रमजान में तैयार नहीं करा। उसके बाद आखिरी में 20 को 9वां रोजे के दिन मुझे पूछा अब्बा क्या बात है ना, ईद का परसों तैयार कर लेगा पूछे। मैं ऐसा हो गया इस मरतबा में नहीं कर सका, तरावी करके रखा, वो टेलर के पास में दिया नहीं बोला, वो आमी को जब बोल रही। दूसरे दिन मैं मामूल का ब्रश पे लगाया, पुराना का ब्रश पे लगाया, ईद का नमाज में इतना भी लगा को दिया बात सब कुछ करे। ईद को जहाँ को आने के बाद अम्मी है ना मामूल आप भी साहब बात देना वो करे, पिलाने में बहुत देंगे। अब्बा भी मास्क के साथ वो नया कपड़ा एक बहुत रखा अम्मी का, पूछे अब्बा कि नया कपड़ा पहने नहीं, कौन भी नहीं रूम में सब चले गए थे, मुझे खड़ा देते कि नया कपड़ा पहने नहीं। बच्चा कुरान सुनाया, उन्हें नया कपड़ा पहनने में कैसा भी न बोलता भी बोले, वो जिन अल्लाह ने बोले मंदिर भी पैसा में नया कपड़ा पहन लिया, इधर भी लगा लिया, अब बच्चे को पुराना कपड़ा पुराना कपड़ा पे लगाया, इसलिए मुझको बोले इनका इतना हजरत अब्बा के पास ये खाली मेरे साथ हुआ, बहुत सारे अल्लाह वालों के साथ काशी गुजरा के असातिज़ा के लोग जब भी आते हैं मेहमान का इतना इकराम करते अब्बा, इनका इतना ताल्लुक अब्बा का, बाकी जितने भी कारगुजारी आई ये सब खिदमत थी, लेकिन इनसे बहुत बहुत गहरा ताल्लुक। बहुत सारी चीज़ें हमारे घर में सुधार वाले साहब बहुत सारी चीज़ें लेकर आए, हजरत की तरफ से कुछ किताबें तोहफे में आती थी, मुकम्मल किताब पढ़ते थे। एक मरतबा अब्बा हजरत कुछ तारीफ कर रहे मौलाना रहमतुल्लाह अलैह, एक मरतबा कुछ तारीफ कर रहे, आगे एक दिन तक मुझे मालूम होगा इतना बोले मैं इसका काबिल नहीं, उसका काबिल नहीं, तो रो लगते हजरत मुझे क्या समझ के क्या देखते रहे मेरे पास, मैं कुछ भी नहीं बोल। इस तरह से बहुत सारी चीज़ें ही ये मेरे साथ गुजरा, मुझे कभी नहीं डांटे, मुझे कभी नाम ले को नहीं बुलाया, मेरे से कभी काम नहीं लिए। आपका वो पानी की जरूरत था मैं लेकर गए ना, तो नहीं दूसरों को भेजेंगे, शील को भेजेंगे, तालाब को भेजेंगे, या फिर किसी बहन को भेजेंगे, लेकिन मेरे से कभी पानी भी नहीं मंगाया। कभी अर्जेंट के टाइम में वो हो जाता, लेकिन वाले साहब जब पानी लेना पड़े उससे कभी नहीं मंगा। इतना सब कुछ इतना कदर करते थे मेरा कुरान का, और सबके साथ इज्जत करते थे। हामिद भी घर को आने बैठ हामिद में आओ हाफिज साहब, कभी उसे भी नाम लेने नहीं मिला, आओ हाफिज साहब बैठो, हाफिज साहब थोड़ी देर बाद बिठाएंगे, हर एक से साथ ताल्लुक था। इसी आदत एक मरतबा में एक हजरत के नाम लेने से दुर्गा में सीधा हजरत का नाम बोला, ऐसा नहीं बोलना, बड़े आलिम पहला बोलो आलिम बोल या तो फिर मौलाना बोल, उसके बाद नाम बोल। उन्होंने मेरा सका आदमी का मामले तो नाम लेकर बुला दिया, इतना ऐसे सब थोड़ा थोड़ा चीज़ें ऐसा तरबियत करते थे। चीज़ें दिए मेरे साथ गुजरा वाले साहब का मुझे सुनाओ बोले, तो इसलिए मैं घर की चीज़ें सुना दिया। ये सुनाने की बात नहीं थी, अब्बा का इखलास था कि वो कुरान को कितना ताल्लुक, कुरान के कितना ताल्लुक था, इल्म से कितना ताल्लुक था। वो कभी मेरे से काम नहीं हुई, कभी मुझे डांटे नहीं, कभी मेरा नाम लेकर नहीं पुकार। बाकी इसी हालत में भी जब भी उनका रूम को मैं सलाम करने के लिए आओ मौलाना यश बोले, नाश्ता करने का मौलाना ऐसा कुछ नहीं, कभी नाश्ते में देरी हो गई तो कि मौलाना अब तक नाश्ता करें नहीं, ऐसा कुछ नहीं। कभी भी नाम लिखने मुझे क्या इतना फोन होगा तो नाश्ता करें नहीं, ऐसा सब कभी नहीं। जब तक नाश्ता करो ऐसा ये सब चीज़ें थी। இத்தனை உலமாக்களுடைய கருத்துக்களை நாம் கேட்டோம்.
இன்ஷா அல்லாஹ் நாமும் அது போன்று நல்ல அமல்களை செய்து நாம் சென்ற பிறகு கூட நம்முடைய வாழ்க்கை அடுத்தவர்களுக்கு நமூனாவாக இருக்க வேண்டும். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அக்வால், அமால், அஹ்லாக் இந்த மூன்று தான் நபிமார்கள் கொடுத்த மாதிரி நமக்கும் அல்லாஹ் வந்திருக்கிறார். நாமும் பேசுகிறோம், அமல் செய்கிறோம், அஹ்லாக்கோடு இருக்கிறோம். இந்த மூணுலையும் அஹ்சன் அமலா, நல்ல அமல்கள், இஹ்லாஸும் இஸ்திகாமத்தும் இந்த இரண்டும் சேர்த்து வந்துவிட்டால் நம்முடைய அமல்கள் அழகாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல தஆலா அனைத்து அமல்களை ஹாரிசாவுடைய அமல்களை கொண்டு செய்து அவர்களை மக்கள் செய்து நாளை மறுமையிலே உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் தருவானாக. ஆலமை பர்ஸக் என்று சொல்லப்படக்கூடிய கபருடைய வாழ்க்கை சிறப்பாக அல்லாஹ் ஜல்ல ஆக்குவானாக. நான் இடையில சொன்ன மாதிரி பெரிய அவர்களே பஷார் சத்தா உட்கார்ந்து நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய தோஸ்த் வர இருக்கிறார், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், கனவு பார்த்திருக்கிறாங்க. பெரியவர்களுக்கு ராமத்துல்லா அவருடைய மகளார். உண்மையிலேயே பெரியார்களுக்கு முதல்ல அல்லாஹ் காட்டி கொடுத்து விடுகிறார். அவர் கிதாபில் படித்தேன். அதற்கு முன்னாடி அவர் பாரம்பரி ரஹமத்துல்லாஹி அவர்கள் சவானியில அவர்கள் மேல்விஷாரம் இஸ்திமாவுக்கு 97 வருவதற்கு இருந்தது. ஆனால் ஒரு நாளைக்கு முன்னாடி அவருடைய ஒஃபாத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அந்த நிசாமுதீன்ல இருந்த ஒரு பெரியார் கனவு ஒன்று பார்த்திருக்கிறாங்க. அங்கே அந்த கனவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா, அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா, இந்த மூன்று பேரையும் கனவுல பார்த்திருக்கிறாங்க. கையில பச்சை துணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் இருந்திருக்கிறது. அப்போ அந்த நேரத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்டாங்களாம், ரசூலல்லாஹ் யாருடைய இத்திதால நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், இந்த உலகம் முழுவதும் என்னுடைய தாவத்துடைய வேலையை எடுத்து சென்று உழைத்து ஆராம் செய்வதற்காக வேண்டி உமர் பாலன்புரி வருகிறார், அவருடைய இஸ்திக்பாருக்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சொன்னாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு உலகத்திலே இந்த மாதிரி தீனுடைய வேலை செய்கிறோமோ அது போன்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு ஆகிரத்தை கூட சிறப்பாக ஆக்கி விடுகிறார். ஆயிஷா அவர்களுடைய தீனி துனியவை ஹிதமத்துகள் எல்லாத்தையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு கபூல் செய்து மறுமையிலே ஃபதுகுலி ஃபீ இபாதி வதுகுலி ஜன்னதி, அல்லாஹ் நம்ம சொர்க்கத்துல சிங்களாக அனுப்ப மாட்டாங்க. தனியா கூப்பிட்டு நீ தனியா சொர்க்கத்துக்கு போப்பா சொல்ல மாட்டான். அல்லாஹ் என்ன சொல்றா, முதல்ல அவுலியாக்களோடு சேர்ந்து விடுங்கள், அவர்களோடு சேர்ந்து சொர்க்கத்துக்கு செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் குர்ஆனிலே. அதனால் நாம் எல்லாம் அஹ்லுல்லாஹ்கள் சாலிஹீன்களுடைய சொஹபத்தில் இருந்து நம்முடைய அமல்களை சரிப்படுத்திக் கொண்டு அல்லாஹ்விடத்தில் போய் நாம் சேருகின்ற நேரத்திலே அல்லாஹ் இந்த ஷானத்துல வறுமை நாளிலே பெரிய அந்தஸ்தை தருவான். ஆஜிஸ் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த ஷானஹு பெருமத்த பாக்கியத்தை தந்த மாதிரி அல்லாஹ் கபூல் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தரூத் ஷரீஃப் படிச்சீங்க. الحمد لله شكر اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم انت السلام ومنك السلام تبارك يا ذا الجلال والاكرام. اللهم وفقنا لما تحب وترضى واجعل اخرتنا خيرا من الاولى. اللهم انا نسالك العفو والعافيه والمعافاه الدائمه في الدنيا والاخره والفوز بالجنه والنجاه من النار. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم اغفر لنا وللمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات. اللهم اجعل قبره روضة من رياض الجنان ولا تجعل قبره حفرة من حفر النيران. اللهم لபாவனை மன்னிப்பாயாக, தெரிந்து செய்த பாவனை மன்னிப்பாயாக. கடைசி மூச்சு வரை உன்னுடைய தீனின்படி வாழ்க்கை அமைத்துக் கொள்ள தௌஃபீக் தந்தரியா அல்லாஹ். தீனை கதவு செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திரியா அல்லாஹ். தீன்தாரிகளை கதவு செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கியா அல்லாஹ். அல்லாஹ் இவரெல்லாம் வாழ்க்கை கொடுத்திரியா அல்லாஹ். படிப்பினை பெற்று வாழ்க்கை அமைத்துக் கொள்ள தௌஃபீக் தந்தரியா அல்லாஹ். அல்லாஹ் இந்த தாசியத்தி ப்ரோக்ராம் ஹாபிஸா அவர்களுக்கு அமைக்கப்பட்டிருக்கியா அல்லாஹ். எவ்வளவு அகலாக்குகள் அவர்களுடைய பேச்சுகள், அவருடைய அமல்கள், அவர்களுடைய நற்குணங்கள் என்பது சிறப்பாக இருக்கிறது அல்லாஹ். எல்லா அவர்களுடைய அனைத்து அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்து கொள் ரஹ்மானே. எல்லா விதமான குற்றங்களை பொறுத்துக் கொள்ளியா அல்லாஹ். அவர்களை மன்னித்து கபருடைய வாழ்க்கை சிறப்பாக ஆக்கிறியா அல்லாஹ். நூறானியத்தான வாழ்க்கை ஆக்கிறியா அல்லாஹ். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்திரியா அல்லாஹ். பிமா கஃபரனி ரப்பி வஜஅலனி மினல் முக்ரமீன் என்று யாசின் சூராவில் சொல்லியிருக்கிறாயே, அப்பேற்பட்ட மஃபிரத் செய்யப்பட்ட முகர்ரமீன்களிலே அவர்களை ஆக்கிவிடியா அல்லாஹ். தீனுடைய பல நூற்றாண்டு காலங்களாக
தீனுடைய சேவை செய்த பெரியார்களோட அல்லாஹ் இவர்கள் சுகபத்தில் இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ் இவர்களுடைய சுகபத்தையும் இவர்களுடைய தீனுடைய நிர்மாணங்களை, தான தர்மங்களை, சதகாக்களை, சக்காத்துகளை கபூல் செய்து இவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்திருக்க அல்லாஹ். ஒரு ரஹமத்தையும் சலாமத்தையும் கொடுத்த ரஹ்மானே, அவருடைய வாழ்க்கை மிகப்பெரிய வாழ்க்கை கியாமத்து வரை இருக்குது ரஹ்மானே. அதில் சுகபோகமாக வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்க அல்லாஹ். இவருடைய குடும்பத்தார்களுக்கு சபரன் ஜமீனை கொடுத்திருக்க அல்லாஹ். அல்லாஹ் விட்டு சென்ற தீனுடைய வேலையை செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்க அல்லாஹ். எங்களுக்கு நமூனாவா ஆக்கி இருக்கிறாய் அல்லாஹ். நாங்கள் கடைசி மூச்சு வரை உன்னுடைய குர்ஆனையும் நபியுடைய சுன்னத்தை பின்பற்றி எங்களுடைய வாழ்க்கையை சிறந்ததான முறையில் ஆக்கிக் கொள்ள தௌஃபீக் தந்திரியா அல்லாஹ். எல்லா ஊர் மக்கள் எல்லாம் ஆஜியார் மீது முகப்பத் வைத்திருக்கிறார்கள், நல்ல அபிப்பிராயம் கொள்கிறார்கள். இந்த மாதிரி இருந்தால் அவர் சொர்க்கவாசியை நபி சொல்லி இருக்கிறார்கள். ரஹ்மானே, அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை கடமையாக்கிறியா அல்லாஹ். மீதம் உள்ளவர்கள் வயதிலே வர்க்கத்தை கொடுத்திரியா அல்லாஹ். நோய்கள் இல்லாத வாழ்க்கை கொடுத்திரியா அல்லாஹ். ஹாரிஸ் அவர்களுடைய சகோதரர்களையும் அவர்களுடைய குடும்பத்தார்களை அல்லாஹ், தாய் வழி தந்தை வழி குடும்பத்தார்கள் கபூல் செய்யக்கூடிய அல்லாஹ். எவ்வளோ தீனுடைய சேவைகளை செய்கிறார்கள் அல்லாஹ், மென்மேலும் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்த ரஹ்மானே. மதரசாக்கள், மசீதுகள் எல்லாம் இவர்களுக்கு சதகா ஜாரியாவாக ஆக்கிடியா அல்லாஹ். அல்லாஹ் இவருடைய குடும்பத்தார்களுக்கு தீன ஜஸ்பாவை கொடுத்திரியா அல்லாஹ். பல வருடங்களாக பெண்களுக்காக மதரசா நடத்தியா அல்லாஹ். அந்த ரூஹானியத்தை கொடுத்திரியா அல்லாஹ். ஆகியார் அவர்களுடைய மனைவிக்கு சபரன் ஜமீனை கொடுத்திரியா அல்லாஹ். அவருடைய அவுலாதுகளுக்கு சபரன் ஜமீனை கொடுத்திரியா அல்லாஹ். முழு குடும்பத்தார்களுக்கும் சபரன் ஜமீனை கொடுத்திரியா அல்லாஹ். நல்ல காரியங்களில் ஈடுபட்டு அமல் செய்யக்கூடிய வாக்கியத்தை கொடுத்திரியா அல்லாஹ். மசீதுகள், மதரசாக்கள் எல்லாம் கியாமத்தை நான் நடப்பதற்கு தௌஃபீக் தந்திரியா அல்லாஹ். இஸ்லாத்தின்படி வாழ்ந்து ஈமானோடு வஃபாத்தாகக்கூடிய பாக்கியத்தை கொடுத்த ரஹ்மானே. கடைசி முடிவு நல்ல முடிவாக ஆக்கிறியா அல்லாஹ். அவுலியாக்களோட சுஹபத்திலே இருந்து நல்ல அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திரியா அல்லாஹ். மஸஹருல் ஹுதா இந்த மதரசா கியாமத் நாள் வரை ரஹ்மானே நடப்பதற்கு தௌஃபீக் தந்திரியா அல்லாஹ். இதிலிருந்து வெளியாகக்கூடிய ஹாஃபிஸ்களை ஆஜி சாஹிபுக்கும் இதுக்கு தீனுடைய ஹிதமத் செய்யக்கூடிய யாரெல்லாம் வஃபாத் ஆகிவிட்டார்களோ அவர்களுக்கும் சதகா ஜாரியாவாக ஆக்கிறியா அல்லாஹ். இந்த சிறிய துஆவை உன்னுடைய தனுவின் கிருபையாளர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவுடைய பரக்கத்தினால் கபூல் செய்துயா அல்லாஹ். ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم. صل وسلم على محمد وعلى اله وصحبه اجمعين برحمتك يا ارحم الراحمين والحمد لله. இன்ஷாஅல்லாஹ் ஒரு வினாடி